உலகத்தின் ஒட்டுமொத்த அறிவும் ஓரிடத்தில் குவிந்து இருப்பதுதான் புத்தகத் திருவிழா, அதுவும் சென்னை புத்தகத் திருவிழா. இங்கு சமகாலத்து அறிவு மட்டுமல்ல, சரித்திரம் பல ஆண்டுகளாக கடைந்து எடுத்த வெண்ணையாக திரண்டிருக்கிற அத்தனை அறிவும் ஓரிடத்தில் குவிந்திருக்கிறது. இந்த புத்தகத் திருவிழாவில் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொன்ன தொல்காப்பியருடைய நூல்களும் இருக்கின்றன. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொன்ன திருக்குறளும் திருக்குறள் சார்ந்த நூல்களும் இடம்பெற்றிருக்கின்றன. ஈன்று புறந்தழுதல் என்றழைக்கு கடனே என்று சொன்ன பொன்முடியார் எழுதிய புறநானூறும் இருக்கிறது, அகநானூறும் இருக்கிறது, நற்றிணையும் இருக்கிறது, குறுந்தொகையும் இருக்கிறது, 8 தொகையும் இருக்கிறது, 10 பாட்டும் இருக்கிறது, பழமொழிகளும் இருக்கின்றன. இனியவை 40 இருக்கிறது, இன்னா 40 இருக்கிறது. சுரையின் சிறுநீரை எய்தாதென்றெண்ணி பிணைமாத்தான் இனிதுண்ண வேண்டி கள்ளத்தின் ஊச்சும் சுரமென்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி என்று சொல்லுகிற அந்த சிறுவஞ்ச மூலமும் இடம்பெற்றிருக்கிறது. இப்படி பைந்தமிழ் நூட்கள் அனைத்தும் இருக்கிற அதே நேரத்தில் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனலும் ஈசன் எந்தை இணையடி நீழல் போன்றதே என்று சொல்லுகிற தேவார பாடல்களும் இருக்கின்றன, திருவாசக பாடல்களும் இருக்கின்றன, 4000 திவ்ய பிரபந்தங்களும் இருக்கின்றன. தமிழில் எளியவர்களுக்காக அவர்கள் உணர்கிறவரை பாடிய நல்லதோர் வீணை செய்து நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ என்று பாடிய பாரதியின் அத்தனை படைப்புகளும் இடம்பெற்றிருக்கின்றன. எமையீன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தமையீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திரையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாளெனக்கு திருநாளாகும் என்று சொன்ன பாரதிதாசனுடைய படைப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. எல்லையில்லா துயரினிலே இறைவன் வராவிடில் இல்லையவன் என்பவனையே இறைவன் என துதிப்போம் என்று சொன்ன கவிஞர் கண்ணதாசனின் படைப்புகள் நிறைந்திருக்கின்றன. இப்படி ஒட்டுமொத்த தமிழ் அறிவையும் இந்த புத்தக திருவிழாவின் முந்தானையில் முடிந்து வைத்திருக்கிறார்கள் இதை அமைத்தவர்கள். தமிழ் மட்டுமல்ல, சீனத்து ஞானமும் இங்கே இருக்கிறது. எல்லா பயணங்களும் ஒரு சின்ன அடியில்தான் ஆரம்பமாகின்றன என்று சொன்ன லாவோட்சுவின் நூல்கள் இருக்கின்றன. ஒருவன் தன் குடும்பத்திற்குத்தான் முதலிடம் தர வேண்டும், அதற்கு பிறகுதான் சமூகம் என்று சொன்ன கன்ஃபியூஷியஸினுடைய அனலெக்ஸ் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. யாங்ஸுனுடைய நூல்கள், லீட்ஸுனுடைய ஞானம் போன்ற அத்தனையும் இங்கே குவிந்திருக்கிறது. ஜென் தத்துவங்கள், வாஷோவின் ஹைக்கூ கவிதைகள் ஆகியவை இந்த புத்தக திருவிழாவிலே இருக்கின்றது. இது மட்டுமல்ல, ஒரு காலத்தில் உலகத்தில் முதலில் அறிவின் கண்களை அகலத் திறந்து விஞ்ஞானத்தை நுழைந்து பார்த்து உலகத்திற்கு அளித்த கிரேக்கத்து நூல்கள் அனைத்தும் இடம்பெற்றிருக்கின்றன. யூரிபிடஸின் நாடகங்கள், அரிஸ்டோஃபென்ஸின் சோக நாடகங்கள், ஈஸ்கலிஸின் மகத்தான நாடகங்கள், சொஃபக்கிள்ஸ் எழுதிய அந்த அற்புதமான நாடகங்கள் அத்தனையும் இந்த புத்தக திருவிழாவிலே இருக்கிறது. உலகத்தில் முதல் உயிரியல் பூங்காவை நிறுவிய அரிஸ்டாட்டில் எழுதிய பொயட்டிக்ஸ் என்கிற புத்தகமும் இங்கே இருக்கிறது. இங்கே விஷக்கோப்பையை கண்முன்னேலே காண்பித்து இதுவா அல்லது உன்னுடைய வாக்கு மூலத்தில் ஒப்புதலா என்று கேட்டபோது மரணத்தை தேர்ந்தெடுத்த சாக்ரட்டிஸின் உரையும் இடம்பெற்றிருக்கிறது. அவருடைய சீடர் பிளாட்டோவின் குடியரசும் இடம்பெற்றிருக்கிறது. வெறும் இலக்கியம் மட்டுமல்ல, சரித்திரமும் இடம்பெற்றிருக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரை உலகத்தை தன்னுடைய கட்டுப்பிடிக்குள் கொண்டு வந்து பல மாற்றங்களை நிகழ்த்திய சரித்திர நாயகர்களுடைய வரலாறுகள் எல்லாம் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. ராஜராஜ சோழனின் வீரம், ராஜேந்திர சோழனுடைய கப்பற்படை அனைத்தையும் இந்த புத்தக திருவிழாவிலே பார்க்க முடியும். ஷேக்ஸ்பியர் என்கின்ற மகத்தான மனிதர் எழுதிய மேக்பத், ஹாம்லெட், ஜூலியஸ் சீசர், ஒதெல்லோ போன்ற அற்புதமான நாடகங்களை இங்கே காணலாம். அதற்கு முன்னால் எழுதப்பட்ட கேண்டர்பரி ட்ரீல்ஸ் என்ற சாசனுடைய புத்தகங்களை பார்க்க முடியும். கிறிஸ்டோபர் மார்லோவனுடைய புத்தகங்களை, வேர்ட்ஸ்வர்த் எழுதிய இயற்கை சார்ந்த கவிதைகளை, கீட்ஸ் எழுதிய வானம்பாடிக்கு ஒரு ஓட் என்கிற அற்புதமான நூல்களை எல்லாம் இந்த புத்தக கண்காட்சியிலே பார்க்கலாம். இங்கே கணனி தொடர்பான நூல்களும் இருக்கின்றன, கணனி தொடர்பான நூல்களும் இருக்கின்றன, விஞ்ஞானம் தொடர்பான நூல்களும் இருக்கின்றன, மெய்ஞானம் தொடர்பான நூல்களும் இருக்கின்றன. இப்படி அத்தனை நூல்களையும் ஓரிடத்திலே குவித்து வைத்திருக்கிற ஓர் அற்புதம்தான்
புத்தகத் திருவிழா என்கிற நிகழ்வு. இந்த புத்தகத் திருவிழாவிற்கு நீங்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறீர்கள். புத்தகம் என்று சொல்வது அதில் இருக்கிற சரக்குகள் மத்தகத்திற்குள் சொல்வதால், நூல் என்று சொல்வது கிழிந்த இதயங்களையும் தைப்பதால், ஏடு என்பது பீடு நடை போட வைப்பதால், அத்தகைய புத்தகங்களை இங்கே தாங்கி வைத்திருக்கிற இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கி, உடலாலும் பேசுவோம் என்கிற தலைப்பில் நான் பேசுவதற்கு முனைகிறேன். முதலாவதாக, ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய உடல் ரீதியாக எப்படி வேறுபடுகிறார்கள் என்பதற்கு சில சின்ன கருத்துக்களை கூற விரும்புகிறேன். ஒரு பெண் ஆடை அணிகிற போது எப்போதுமே இடக்கையை தான் முதலில் நுழைப்பார். ஆண் ஆடை அணிகிற போது வலக்கையை தான் முதலில் நுழைப்பார். ஒரு பெண் அணிகிற ஆடையில் எப்போதுமே பொத்தான்கள் இடது பக்கம் இருக்கும். ஆண் அணிகிற ஆடையில் வலது பக்கம்தான் பொத்தான்கள் இருக்கும். காரணம், உடனடியாக ஒரு பாதுகாப்பிற்கு உள்ளே இருக்கிற ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்களுக்கு பொத்தான்கள் வலது பக்கம், குழந்தையை வாகாக வைக்க வேண்டும் என்பதற்காக பெண்களுக்கு பொத்தான்கள் இடது பக்கம். தற்காப்பிற்காக ஆண், தாய்மைக்காக பெண் என்பதுதான் உலகத்தின் நியதி. ஒரு பெண் ஆண் பேசுவதைப் போல 2 மடங்கு ஒரு நாள் பேசுகிறாள். ஒரு ஆண் கவனிப்பதை விட ஒரு பெண் 2 மடங்கு தீவிரமாக கவனிக்கிறாள். பெண்ணை பொறுத்தவரை அவளுடைய நாசி துவாரம் ஆணுடைய நாசி துவாரத்தை விட சிறிது. ஆண்களின் மூக்கு சப்பையாகவும் பெரிதாகவும் இருக்கிறது. வேட்டையாடுகிற போது அதிக காற்றை உள்ளிழுக்க வேண்டும். ஓடி ஓடி வேட்டையாடுகிற போது நிறைய காற்றை உள்ளிழுத்தால்தான் ஜீவிக்க முடியும் என்பதற்காக இயற்கை கொடுத்தது அது. 2 தோழிகள் சந்தித்தால் 87% நேரம் சிரித்து கொண்டே இருக்கிறார்கள். 2 தோழர்கள் சந்தித்தால் அவர்கள் 67% நேரம்தான் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஓர் ஆணின் உடலுக்கும் பெண்ணின் உடலுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். உடலின் அமைப்பை எடுத்துக்கொண்டாலேயே ஒரு ஆணினுடைய உடம்பில் 28 கிலோ தசை இருக்கிறது. பெண்ணின் உடம்பில் 15 கிலோ தான் இருக்கிறது. ஓர் ஆண் பெண்ணை விட 30% வலிமையாகவும் 10% உயரமாகவும் 7% சக்தி வாய்ந்தவனாகவும் இருக்கிறான். ஆனால் ஒரு பெண்ணின் உடலில் 25 கிலோ கொழுப்பு சத்து இருக்கிறது. ஆணின் உடலில் 12.5% தான் இருக்கிறது. ஏனென்றால் மகப்பேறுக்காக இயற்கை அதிக கொழுப்பு சத்தை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது. கொழுப்பு சத்து வேறு, கொழுப்பு வேறு. தலைமுடியை எடுத்துக்கொண்டால் சராசரியாக ஒரு பெண்ணின் தலையில் 1 லட்சம் முடி இருக்கிறது. ஆனால் பழுப்பு நிறமாக பொன்னிற முடி உடையவர்கள் முடி சன்னமாக இருப்பதால் 1,40,000 இருக்கிறது. அதுவே மாநிற முடி கொண்டவர்களுக்கு 1,08,000 இருக்கிறது. சுரசுரப்பான முடி கொண்டவர்களுக்கு 90,000 முடி இருக்கிறது. ஒரு முடி ஒரு ஆண்டிற்கு 13 சென்டிமீட்டர் வளர்கிறது. ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு 18 சென்டிமீட்டர் வளர்கிறது. அது 6 ஆண்டுகள் வளர்கிறது. பிறகு ஓய்வெடுத்து கொள்கிறது. 10% முடி ஓய்வெடுத்து கொண்டு பிறகு கீழே உதிர்ந்து விடுகிறது. இதுதான் முடியை பொறுத்தவரை நம் உடலில் இருக்கிற இலக்கணம். அது மட்டுமல்ல, பிரெஞ்சு நாட்டிலே புரட்சி நடந்தபோது மேட்டுக்குடியினரெல்லாம் உயரமான கொண்டை வைத்திருப்பார்கள். அதனால் உயரமான கொண்டை வைத்திருந்தவர்களை எல்லாம் அழைத்து வந்து கில்லட்டின் என்ற எந்திரத்தில் தலையை துண்டித்தார்கள். அப்படி உயரமான கொண்டை போட்ட மற்ற குடியினரை சார்ந்தவர்களையும் பாவம் கில்லட்டின் கருவி விட்டுவிடவில்லை. இதனால்தான் அடுத்தவர்கள் நாகரிகத்தில் மயங்கி நாம் அவர்களைப் போல செய்யக்கூடாது என்பதை சரித்திரம் நமக்கு உணர்த்துகிறது. நம்முடைய மொழியை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எவ்வாறு இந்த மொழி பரிணாம வளர்ச்சி அடைந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களை பொறுத்தவரை அவர்கள் பரிணாம வளர்ச்சியில் உருவானார்கள். நமக்கு மிகவும் நெருக்கம் என்று சொல்லப்படுகிற சிம்பன்சிகளோடு ஒப்பிடுகிற போது நம்முடைய மரபுக்கூறில் 1.4% தான் மாற்றம் இருக்கிறது.
அந்த 1.4% தான் நம்மிடம் இவ்வளவு பெரிய மாற்றங்களை, தாக்கங்களை ஏற்படுத்தியது. நம்மை மற்ற விலங்குகளிலிருந்து வேறுபடுத்தி காட்டியது 3 தான். முதலாவதாக நாம் நேராக நிமிர்ந்து நிற்க ஆரம்பித்தோம். நம்மை போல வேறு எந்த விலங்கும் நேராக 2 கால்களில் நிற்க முடியாது. மனித முன்னேற்றத்தில் இதுதான் முதல் படி. சில நேரங்களில் குரங்குகள் சொற்ப நேரம் நேராக நிற்பது உண்டு. ஆனால் அதனால் தொடர்ந்து மனிதனைப் போல நேராக நின்று பேசவோ நடக்கவோ அல்லது செயல்படவோ முடியாது. இரண்டாவதாக, அவ்வாறு நேராக நின்ற காரணத்தால் நம்முடைய 2 கைகளும் சுதந்திரமாக செயல்பட ஆரம்பித்தன. இப்படி சுதந்திரமாக செயல்பட ஆரம்பித்த போதுதான் மனிதன் முன்னேற்றத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தான். அவனுக்கு உழைப்பு என்கிற ஒன்று கிடைத்தது. அது வேறு எந்த விலங்கும் உழைப்பது இல்லை. அவை உணவுக்காக மட்டுமே வேட்டையாடுகின்றன, திரிகின்றன, மேய்ச்சல் செய்கின்றன. ஆனால் மனிதன் மட்டும்தான் தன்னுடைய உணவை தாண்டி உழைக்கிறான், சிந்திக்கிறான், படைப்பு திறனோடு செயல்படுகிறான், புதியனவற்றை உருவாக்குகிறான், தான் கற்றவற்றை எழுதுகிறான். இந்த 1.4% கூட 0.1% தான் நம்முடைய பேசுகிற ஆற்றலுக்கு முக்கியத்துவமாக இருந்தது. இந்த 0.1% மரபுக்கூறின் காரணமாக நம்முடைய வாய், தொண்டை, குரல் வளை போன்ற அனைத்தும் மாற்றமடைந்து பேசுகிற ஆற்றலை நாம் பெற்றோம். மற்ற விலங்குகளும் பேசுகின்றன. மலர்கள் கூட மனத்தால் பேசுகின்றன. தேனீக்களை அழைப்பதற்காக, மகரந்த சேர்க்கை நிகழ்த்துவதற்காக. மரங்கள் கூட பேசுகின்றன. தன்னுடைய கனிகளின் மூலம் கைத்தட்டி வவ்வால்களை அழைப்பதற்காக. ஆறு தன்னுடைய அலைகளால் பேசுகிறது. உலகம் முழுவதுமே ஏதேனும் ஒரு வகையில் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றன. நாய்கள் குரைத்தும், சிங்கங்கள் முழங்கியும், புலி உருமியும், பறவைகள் பாடியும் தங்களுடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. நாய்கள் குரைப்பதில் கூட வேறுபாடு இருக்கிறது. அந்நியரை பார்த்தால் நாய்கள் ஆக்ரோஷமாக குரைக்கும். வளர்த்தவர்கள் நீண்ட நாள் கழித்து வந்தால் அவர்களை பார்த்து நயமாக குரைக்கும். உணவு வேண்டும் என்பதற்காக ஒரு மாதிரி குழைத்து கொண்டு குரைக்கும். இப்படி நாய்கள் குரைப்பதில் கூட பல வேறுபாடுகள் உண்டு. ஆனால் அந்த வேறுபாடுகள் குறிப்பிட்ட எல்லையை கொண்டவைதான். உலகத்திலே இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் தங்களுடைய இன விருத்திக்காகவும் உணவுக்காகவும் ஏதேனும் ஒரு வகையில் சமிக்ஞையை செய்து கொண்டுதான் இருக்கின்றன. உதாரணமாக பூச்சிகள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக அந்து பூச்சிகள் ஃபெரமோன் என்கிற ஒரு ரசாயன பொருளை உற்பத்தி செய்கின்றன. அது ஆண்களை கவர்ந்து இழுப்பதற்காக. அந்த ரசாயன பொருளை பார்த்து எங்கிருந்தாலும் சரி அந்த வாசனையில் ஆண் அந்து பூச்சிகள் பெண் அந்து பூச்சிகளை நாடி வருகின்றன. இந்த ஆண் அந்து பூச்சிகளை கவர்ந்து அழிப்பதற்காக செயற்கையாக இந்த ஃபெரோமோனை செய்து வயல்களிலே தொங்கவிட்டு விடுவார்கள். அதை பார்த்து விட்டு ஆண் அந்து பூச்சிகள் வந்து பெண் அந்து பூச்சிகள் என்று நினைத்து அதில் விழுந்து தங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ளும். இதை போலவே எறும்புகள் செல்லுகிற போது அதன் வரிசை எவ்வாறு ஏற்படுகிறது என்றால், அது தொடர்ந்து தன்னுடைய ஃபெரமோனை அங்கே சிந்திவிட்டு செல்கிறது. அதை பார்த்து கொண்டுதான் மற்ற எறும்புகள் வரிசையாக செல்கின்றன. எறும்புகள் வரிசையாக செல்வதற்கு காரணம் அவர்களுக்குள் இருக்கிற அந்த இராணுவ சீரமைப்பு அல்ல, அவற்றில் உற்பத்தியாகிற அந்த ஃபெரமோன் என்கிற ரசாயன பொருள்தான். சில நேரங்களில் பார்வையற்ற எறும்புகள் இந்த ரசாயன தடத்தை தவற விட்டுவிட்டு ஒரே இடத்தில் சுற்றி கொண்டு வருவதை பார்க்கலாம். அதுவும் அதிகமாக கட்டெரும்பில் காணப்படுவதை நாம் பார்க்கலாம். மின்மினி பூச்சிகள் கூட மின்னுவது தங்களுடைய சமிஞ்சையை வெளிப்படுத்துவதற்காகத்தான். இரவு நேரத்தில் தன்னுடைய உடம்பின் கடைசி பகுதியில் இருக்கிற அந்த துண்டின் மூலமாக ஒரு ரசாயனத்தை ஆவியாக்க செய்து அது தன்னுடைய மொழியை வெளிப்படுத்துகிறது. அதை பார்த்து அதே இனத்தை சார்ந்த மின்மினி பூச்சி அதை சந்திக்க வந்து அவ்வாறு இனவிருத்தி நடக்கிறது. அப்போது சில மின்மினி பூச்சிகள் வேற ரக மின்மினி பூச்சின்
ஒளியைப் போல சிந்தி அவற்றை இழுத்து உணவாக்கிக் கொள்வதும் உண்டு. நாம் நினைப்பதைப் போல விலங்குகள் அனைத்துமே உழைப்பையும் நேர்மையும் கொண்டிருப்பதில்லை. எங்கெல்லாம் முடிகிறதோ அங்கெல்லாம் உழைக்காமல் சாப்பிடுவதற்கு அவையும் தயாராக இருக்கின்றன. வேறொரு புற்றுக்கு சென்று எறும்புகள் உணவை அள்ளி கொண்டு வருவது உண்டு. வேறொரு கூட்டிற்கு சென்று தேனீக்கள் தேனை அபகரித்து கொண்டு வருவதும் உண்டு. தேனீக்கள் நடனம் என்பது மலர்கள் எங்கே இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக கால்வின் ஃப்ரிஷ் என்பவர் இதை கண்டுபிடித்தார். தேனீக்கள் மகரந்தம் எங்கே இருக்கிறது என்பதை பார்த்து வந்து கூட்டில் இருக்கின்ற மற்ற தேனீக்களுக்கு அதை ஒரு நடனத்தின் மூலமாக உணர்த்துகின்றன. எந்த திசையில் மலர்கள் இருக்கின்றன என்பதை உடலை ஆட்டி காட்டி தெரியப்படுத்துகின்றன. அந்த மலர்கள் அருகில் இருந்தால் வேகமாக உடலை ஆட்டியும், தூரமாக இருந்தால் நிதானமாக ஆட்டியும் தெரிவிக்கின்றன. அந்த தேனீக்கள் தான் சாரண தேனீகள். அவற்றிற்கு வேலையே எங்கே மலர்கள் என்று இருக்கின்றன என்று சொல்வதுதான். இப்படி பல்வேறு விதமான ஜீவராசிகள் தகவல்களை பரிமாறிக்கொள்வது உண்டு. பறவைகளும் தங்களுடைய குரலின் மூலமாக ஆண் பெண் பறவைகளை ஈர்ப்பதற்காக பாடுவது உண்டு. அது பாடல் அல்ல, நான் இங்கே இருக்கிறேன் என்று மற்ற பெண் பறவைகளுக்கு தெரிவிப்பதும், இங்கு வேறு எந்த ஆண் பறவையும் வர வேண்டாம் என்று எச்சரிப்பதற்காகவும் தான். ஆக உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் அனைத்துமே தங்களுடைய இனவிருத்திக்காகவும் உணவுக்காகவும் மட்டுமே தகவல் பரிமாற்றம் செய்கின்றன. ஆனால் மனிதன் ஒருவன்தான் இவற்றை தாண்டி தகவல் பரிமாற்றம் செய்கிறான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தேனீக்கள் எவ்வாறு நடனமாடினவோ அதே போலத்தான் இப்போதும் நடனமாடுகின்றன. யாரும் 50 ஆண்டுகளுக்கு முன்பு நாய்கள் நன்றாக குரைத்தன, இப்போது சரியாக குரைப்பதில்லை என்று சொல்லுவதில்லை. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் வானம்பாடி அருமையாக பாடியது, இப்போதெல்லாம் குயில்களின் பாடல் கேட்க ரசிக்க முடியவில்லை என்று சொல்வது இல்லை. ஆப்பிரிக்காவில் இருக்கிற குயிலும் இந்தியாவில் இருக்கிற குயிலும் ஒரே மாதிரியாகத்தான் பாடுகிறது. அதே போல ஆப்பிரிக்காவிலே இருக்கிற சிங்கத்தின் முழக்கமும் இந்தியாவிலே இருக்கிற ஆசிய சிங்கத்தின் முழக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் தான் ஒவ்வொரு இடத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறார்கள். கோவை தமிழ் வேறு, மதுரை தமிழ் வேறு, நெல்லை தமிழ் வேறு, குமரி தமிழ் வேறு, சேலம் தமிழ் வேறு, தஞ்சை தமிழ் வேறு. ஊருக்கு ஊர் வித்தியாசப்படுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தகவல் தொடர்பை இப்போது நாம் பயன்படுத்துவது இல்லை. சங்ககால பாடல்களை பொழிப்புரை இல்லாமல் படிக்க முடியாது. ஐசக் ஆசிமோவ் எழுதுகிறார், சாசருடைய கான்டர்பரி டேல்ஸ் முதலியவற்றை நாம் பொழிப்புரை இல்லாமல் படிக்க முடியாது. ஆனால் ஆங்கில இலக்கியத்தின் வேகத்திற்கு தடை போட்டவர் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களை பொழிப்புரை இல்லாமல், பேராஃப்ரேசிங் இல்லாமல் வாசிக்க முடியும். ஆங்கில மொழிக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுத்தவர் ஷேக்ஸ்பியர் என்று குறிப்பிடுகிறார். ஆனாலும் ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களை எல்லோரும் படித்துவிட முடியாது. ஏனென்றால் அதில் வருகிற அந்த புனைவுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாம் வாசித்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆக்டியான் என்று வருகிற போது அந்த ஆக்டியான் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் டயானா என்கிற பெண் தேவதை குளிப்பதை பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்து அந்த டயானா அவனை ஒரு மானாக மாற்றிவிட்டாள். அவனுடைய வேட்டை நாய்களே அவனை குத்தி கிழித்தன என்பது அலூஷன். அந்த சம்பவம் ஒருவன் தன்னுடைய அவாக்களுக்கு இரையாகி விடுவதை குறிப்பதற்காக ஷேக்ஸ்பியரால் பயன்படுத்தப்படுகிறது, மார்லோவால் பயன்படுத்தப்படுகிறது. அவற்றை வாசிப்பதற்கு முக்கியமான தேவை என்ன என்றால், நாம் இலக்கியங்களை புனைவுகளை நிறைய வாசிக்க வேண்டும். அப்படி பொழிப்புரை இல்லாமல் பண்டைய கால இலக்கியங்களை வாசிக்க முடியாது. இன்றைய தமிழில் இருக்கிற மாற்றங்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தமிழில் இல்லை. இன்று வட்டார மொழி போன்றவை புழக்கத்தில் வந்துவிட்டன. அதனால்தான் அலெக்சாந்தரோடு படையெடுத்து வந்த ஒரு கிரேக்க படை பிரிவினர் இமாச்சல் பிரதேசத்தில் தங்கிவிட்டார்கள். ஏதோ தங்கிவிட்டார்கள், தேங்கிவிட்டார்கள், திரும்பி செல்ல முடியாமல் போய்விட்டது. இப்போது அவர்கள் பேசுகிற கிரேக்கத்திற்கும் கிரேக்கத்தில் பேசுகிற கிரேக்கத்திற்குமே வேறுபாடு இருக்கிறது. ஏனென்றால் கிரேக்கத்தில் பேசுகிற கிரேக்கம் பல மாற்றங்களை அடைந்து விட்டது. ஆனால் இவர்கள் பேசுகிற கிரேக்கம்
அலெக்சாண்டர் காலத்து கிரேக்கமாக இருப்பதால் அதை யாரும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதைப் போலவே பெர்னார்ட் ஷா குறிப்பிட்டார், ஆங்கிலம் என்கிற ஒரே மொழியால் அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் இங்கிலாந்தும் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று. ஏனென்றால் அமெரிக்காவில் பேசுகிற ஆங்கிலத்திற்கும் இங்கிலாந்தில் பேசுகிற ஆங்கிலத்திற்கும் நிறைய வேறுபாடு. இங்கிலாந்தில் எதை முதல் மாடி என்று சொல்லுகிறோமோ அது அங்கே இரண்டாம் மாடி. ஆக வேறுபாடு நிறைய இருக்கிறது. மனித மொழி நாளுக்கு நாள் மாற்றத்தை அடைந்ததற்கு காரணம், மனிதன் உணவுக்காக மட்டும் மொழியை பயன்படுத்தவில்லை, உணர்வுக்காகவும் பயன்படுத்தினான். அவன் தன் எண்ணங்களை பரிமாறிக்கொள்வதற்காகவும் கற்பனைகளை வடிப்பதற்கும் பயன்படுத்தினான். வேறு எந்த விலங்கும் 4 நாய்கள் சேர்ந்து 5வது நாயை பற்றி கிசுகிசு பேசுவதில்லை. ஆனால் மனிதன் மட்டும்தான் கிசுகிசு பேசுகிறான். மனித மொழி வளர்ந்ததே கிசுகிசுவால் தான் என்பதை உணர வேண்டும். பல அமெரிக்க நிறுவனங்கள் 140க்கு மேல் ஒரு அலகை வைத்திருப்பதில்லை. அங்கே பணியாற்றுபவர்கள் 140 பேர் தான் இருக்க வேண்டும் என்று விதி இருப்பதாக யுவல் நோவா ஹராரி குறிப்பிடுகிறார். அதற்கு காரணம், 140 பேருக்கு மேல் இருந்தால் வசதியாக கிசுகிசு பேச முடியாது. அந்த அளவிற்கு இருந்தால்தான் அனைவரையும் தெரிந்து கொண்டு அவர்களை பற்றி புரளி பேச முடியும் என்று அவர் குறிப்பிடுகிறார். கற்பனைகளால் வாழ்பவர்கள் நாம். நமக்காக ஒன்றை உருவாக்கி கொண்டு அது இருக்கிறதா இல்லையா என்று தெரியாமல் அதை கட்டி காப்பதற்காக போராடுவதும் அதற்காக உயிரை கொடுப்பதற்கு சித்தமாக இருப்பதும் கூட மொழியினால் விளைந்த சில பண்புகள் என்பதை உணர வேண்டும். ஆனால் நம்முடைய மொழி உண்மையானதாக இருக்கிறதா? இன்று நாம் எண்ணங்களை பரிமாறுவதற்காக மொழியை பயன்படுத்துவதை விட அதை மறைப்பதற்காகத்தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். நாம் அதை கண்ணாடியாக பயன்படுத்துவதை விட நம்முடைய உள்ளத்தில் இருப்பவற்றை மறைக்கிற போர்வையாகத்தான் பயன்படுத்துகிறோம். அதனால்தான் கலீல் கிப்ரான் சொன்னார், எப்போது ஒரு மனிதன் தன்னோடு சமாதானமாக இல்லையோ அப்போதுதான் பேசத் தொடங்குகிறான். எவன் ஒருவன் முழுமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறானோ அவன் பேசுவதே இல்லை. அவன் மகிழ்ச்சி குறைகிற போதுதான் அவன் பேசுகிறான். அந்த நேரத்தில் தான் அவனுக்கு ஏதோ ஒரு முரண் ஏற்பட்டதால், இந்த சமூகத்தின் மீது ஏற்பட்ட கோபத்தால், தனக்கு ஏற்பட்ட சலிப்பால், விரக்தியால் அவன் பேசத் தொடங்குகிறான் என்று குறிப்பிடுகிறார். அதே கலீல் கிப்ரான் இன்னொன்றும் குறிப்பிடுகிறார், நான் பேசுவதில் பாதி சொற்களுக்கு பொருள் இல்லை, ஆனால் அந்த பாதி சொற்களை நான் பேசினால்தான் மீதி இருப்பவற்றை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்று குறிப்பிடுகிறார். ஆக பேசுகிற மொழி என்பது உண்மையாக இருப்பது இல்லை. அதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்கிறது. அது எதனால் வெளிப்படுகிறது என்றால் அது நம்முடைய சொற்களற்ற மொழியால் வெளிப்படுகிறது. சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஒரு முறை குறிப்பிட்டார், நீங்கள் 24 மணி நேரம் மட்டும் உண்மையை பேசுவது என்று முடிவெடுத்து விட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளுமே அருந்து போகும் என்று குறிப்பிட்டார். காரணம், நம்முடைய உறவுகள் எல்லாம் பொய்களால் தான் நிலை பெற்றிருக்கின்றன. பிடித்திருக்காவிட்டாலும் உணவு நன்றாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். எழுதியது சிறப்பாக இல்லாவிட்டாலும் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் நண்பர் கோபித்துக் கொள்வார்கள். மேடையில் பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பிரமாதப்படுத்தி பேச வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் அது தொகுப்புரையாக இருக்கும். இப்படி நம்முடைய உறவுகள் பொய்களால் முட்டு கொடுக்கப்பட்டு நேராக நின்று கொண்டிருக்கின்றன. சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு முறை ஒரு பெண்ணை பரிசோதித்த போது, அவரிடம் மனவியல் ஆய்வு நடத்தி கொண்டிருந்த போது கேட்டார், உங்களுடைய திருமணம் எப்படி இருக்கிறது என்று. அந்த பெண், மிக நன்றாக இருக்கிறது என்னுடைய திருமணம் என்று சொன்னார். ஆனால் அவர் அடிக்கடி தன்னுடைய மோதிரத்தை வெளியே எடுத்துக்கொண்டே இருந்தார். திருமண மோதிரத்தை வெளியே எடுத்துக்கொண்டே இருந்ததால் சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒன்றை உணர்ந்தார், இந்த பெண்ணினுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இல்லை என்று. மேற்கொண்டு ஆய்வு செய்தபோது அவருடைய பேச்சு மொழி பொய்யாக இருந்தது, அவர் செய்த அந்த சமிக்ஞை உண்மையாக இருந்தது. திருமண வாழ்வில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்தது. நான் அன்று ஒரு நாள் ஒரு பெண்ணை சந்தித்தேன். அவரை கேட்டேன்,
அவர் தன்னுடைய திருமண மோதிரத்தை இந்த விரலில் மாட்டியிருந்தார். நான் கேட்டேன், ஏன் உங்களுடைய திருமண மோதிரத்தை தவறான விரலில் மாட்டியிருக்கிறீர்கள் என்று கேட்டேன். நான் தவறான நபரை திருமணம் செய்து கொண்டேன், அதனால் தவறான விரலில் மாட்டியிருக்கிறேன் என்று குறிப்பிட்டார். நாம் பேசுபவற்றில் சொற்களின் மூலம் பேசுவது 7% தான். நம்முடைய உடல் மொழியின் மூலம் நாம் பேசுவது 55%. ஏற்ற இறக்கங்களால், குரலில் இருக்கிற அந்த வெளிப்பாடுகளால், அந்த சொற்கள் வெளிப்படுகிற போது நாம் உணர்த்துகிற அந்த பாவனைகளால் கிட்டத்தட்ட 38% நாம் பொருளை உணர்த்தி விடுகிறோம். ஆக ஒரு மனிதன் பேசுவது 7% தான், பேசாமல் உணர்த்துவது 97%. குரலின் ஏற்ற இறக்கங்களால், ஒருவரோடு பேசுகிற போது குரலில் வெளிப்படுகிற இடைவெளிகளால் பலவற்றை உணர்த்தி விடுகிறோம். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். உங்கள் நண்பர் அமெரிக்காவுக்கு செல்லுகிறார் என்று உங்களிடம் வந்து சொன்னால், நீ அமெரிக்கா செல்கிறாயா என்று கேட்டால் வியப்பு, நீ அமெரிக்கா செல்கிறாய் என்று கேட்டால் நம்பவில்லை என்று பொருள். நீ அமெரிக்கா செல்கிறாய் என்றால் நீ எல்லாம் போகிறாய், என்னால் போக விடவில்லையே என்கிற பொறாமை. ஆக ஒரே விஷயத்தை எழுதி காண்பித்தால் ஒரே பொருள்தான், ஆனால் பேசுகிற போது ஏற்ற இறக்கங்களின் மூலமாக நாம் நம்முடைய வெளிப்பாட்டை உணர்த்தி விடுகிறோம். இந்த உடல் மொழி என்பதை முதலில் கண்டுபிடித்தவர் சார்ல்ஸ் டார்வின். சார்ல்ஸ் டார்வினை பற்றி ஒரு சின்ன குறிப்பை நான் இங்கு தந்து தீர வேண்டும். ஏனென்றால் சின்ன வயதிலிருந்தே பறவைகளை, விலங்குகளை நேசித்தவர். எப்போது பார்த்தாலும் எலிவேட்டைக்காக சென்று கொண்டிருப்பவர். விலங்குகள் என்றால் நேசித்தவர். இயற்கையை மிகவும் தரிசித்தவர். அவருடைய தந்தை நினைத்தார், இப்படிப்பட்ட ஒரு மகன் பயன்பட மாட்டான். ஏனென்றால் அவருடைய தந்தைக்கோ நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தன, கனவுகள் இருந்தன. எல்லா தந்தைகளுமே பிள்ளைகளை குறித்து பெருங்கனவுகளை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு புரிவதில்லை, அவர்களுடைய கனவு வேற, பிள்ளைகளுடைய கனவு வேறு என்பது. அப்படி அவர் வைத்த கனவின் காரணமாக எப்படியாவது மகனை மருத்துவராக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் டார்வினோ இரத்தத்தையும் சதையையும் பார்த்து முதல் ஆண்டிலேயே ஓடி வந்து விட்டார். சரி, அவரை எப்படியாவது ஒரு மத போதகராவது ஆக்க வேண்டும் என்று ஒரு கல்லூரியிலே பட்ட படிப்புக்கு சேர்த்தார். அதில் ஏதோ தட்டு தடுமாறி சார்ல்ஸ் டார்வின் தேர்ச்சி பெற்று வெளியே வந்தார். எந்த தந்தையுமே தன்னுடைய மகன் அறிவாளி என்று முதலில் கண்டுபிடிப்பதில்லை. இந்த சமூகம் கண்டுபிடிக்குமே தவிர ஒரு தந்தை தன் மகன் அறிவாளியாவான் என்று கண்டுபிடிப்பதே இல்லை, இங்கே வந்திருக்கிற தந்தைகளும் சேர்த்து. ஆகவே மிகவும் கவலைப்பட்டார். அந்த சமயத்தில் தான் பீகிள் என்கிற ஒரு கப்பலில் சார்ல்ஸ் டார்வின் பயணப்பட வேண்டியதாக இருந்தது. ஒரு உயிரியல் வல்லுநராக அவர் பயணம் செய்தார். தொடக்கத்தில் அந்த சின்ன கலம் அலைகளில் ஆடி ஆடி ஏற்படுத்திய கடல் காய்ச்சலால் தடுமாறினார் டார்வின். தவறாக வந்து விட்டோமோ என்று நினைத்தார். பிட்ஸ்ராய் என்கிற அந்த மாலுமியோ நேரத்திற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்பவர். அவரோடு இவரால் ஒத்துப்போக முடியவில்லை. சில நாட்களில் அங்கே இருந்த மாலுமிகள் அந்த கடலை ரசிப்பதையும், ஏன்ஷியன் மரைனர் என்று கோல்ரிட் சொல்வதைப் போல சின்ன சின்ன நீந்துகிற மீன்களை பார்த்து ரசிப்பதையும் பார்த்து அவர் தன் தயாரிக்கப்பட்ட கருத்துக்களை எல்லாம் முதிர்த்து விட்டு கடல் பயணத்தை ரசிக்க ஆரம்பித்தார். அப்போதுதான் அவருடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பித்தது. அவர் போகிற இடமெல்லாம் பார்க்கிற பறவைகளை, விலங்குகளை, எறும்புகளை பதிவு செய்தார். சிலவற்றை சேகரித்தார், சிலவற்றை நோக்கினார். அந்த மாதிரி அவர் பயணம் செய்து 5 ஆண்டுகளுக்கு திரும்பி வந்தபோது மகனின் தோற்றத்தை தந்தை காண்கிறார். அந்த முகத்தில் அவ்வளவு மலர்ச்சி, முதிர்ச்சி, ஞானம். வேறு மகன் ஒருவன் திரும்பி வந்திருக்கிறான், சென்றவன் ஒருவன், வந்தவன் ஒருவன் என்று எப்படி சினாய் மலையில் இருந்து இறங்கி வருகிற அந்த மோசஸை பார்த்து மக்கள் அதிர்ச்சி அடைகிறார்களோ அப்படி அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தார் டார்வின். அந்த டார்வின் குரங்குகளுடைய முகபாவைகளை பார்க்கிறார், மனிதர்களுடைய முகபாவனைகளை பார்க்கிறார். இவை இரண்டுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது என்பதை வைத்து ஒரு ஆய்வு நடத்தினார். அவர் தான் நடத்திய ஆய்வை அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதர்களுடைய முகங்களில் இருக்கிற அந்த பாவனைகளையும், ஒரே இடத்தில் இருக்கிற பாவனைகளையும் வேறு இடத்தில் இருக்கிற பாவனைகளையும் ஒப்பிட வேண்டும் என்று நினைத்தார்.
ஆகவே உலகின் வெவ்வேறு பகுதியில் இருக்கிற 36 பேருக்கு அவர் தகவல் அனுப்பி எல்லா இடங்களிலும் மக்கள் கோபம் வந்தால் இப்படித்தான் மூக்கை செய்கிறார்களா, சிரிப்பு வந்தால் இப்படித்தான் சிரிக்கிறார்களா, வெறுப்பு வந்தால் இப்படித்தான் சுளிக்கிறார்களா, அன்பு வந்தால் இப்படித்தான் அவர்கள் விடிகள் மாறுகின்றனவா என்பதையெல்லாம் பரிசோதனை செய்து அவை அனைத்தும் ஒன்றாக இருப்பதை பார்த்து த எக்ஸ்பிரஷன் ஆஃப் எவல்யூஷன் இன் மேன் அண்ட் அனிமல்ஸ் என்று எழுதினார். அந்த புத்தகம்தான் உடல் மொழியை குறித்து முதலில் வந்த புத்தகம். அந்த புத்தகம் ஒன்றை நிறுவியது, வாளில்லாத குரங்குகளுடைய முகபாவனைக்கும் மனிதனுடைய முகபாவனைகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது என்று. நானும் என் நண்பர் ஒருவரும் ஏற்காடுக்கு செல்லுகிற வழியில் சில குரங்குகளை பார்த்தோம். குரங்குகளை பார்த்தபோது அங்கே சில இளைஞர்களும் நின்றிருந்தார்கள். அந்த இளைஞர்கள் அந்த குரங்குகளை பார்த்து ஏதோ சேஷ்டை செய்தார்கள். அவர்கள் முகபாவனையை பார்த்து அதை போலவே அந்த குரங்குகளும் செய்தன. நாம் பல நேரங்களில் பார்க்கலாம், விலங்கியல் பூங்காக்களுக்கு செல்லும் போது குரங்குகள் இருக்கிற கூண்டுக்கு சென்று மனிதர்கள் அந்த குரங்குகளை பார்த்து சில பாவனைகளை செய்வார்கள். அப்போது அந்த குரங்குகள் நினைத்து கொள்ளும், உள்ளே இருக்க வேண்டியவர்கள் இவர்கள்தான், வெளியே இருக்க வேண்டியவர்கள் நாம் என்று. ஆனால் நமக்கு ஒரு பழக்கம், ஏனென்றால் இதெல்லாம் பரிணாம வளர்ச்சியினுடைய மிச்ச சொச்சம், நம்மை அறியாமலே ஏற்படுகிற ஒரு கிளர்ச்சி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். உண்மை என்னவென்றால், நாம் செய்வதைப் போல அந்த குரங்குகள் செய்வதற்கு ஒரே ஒரு காரணம், அவற்றின் மூளையில் இருக்கிற கண்ணாடி நியூரான்கள். கண்ணாடி நியூரான்கள் தான் ஒருவர் செய்வதைப் போலவே மற்றொருவர் செய்வதற்கு உதவியாக இருக்கிறது. நாம் சின்ன வயதிலே குரங்கு குள்ளாய் கதையை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். குள்ளாய் விற்கிற ஒருவன் மரத்தடியிலே குள்ளாய்களை வைத்துவிட்டு தூங்கி விடுகிறான். அவன் தலையில் இருந்த குல்லாவை பார்த்து குரங்குகளும் குல்லாவை எடுத்து போட்டுக்கொள்கின்றன. பிறகு அவன் அந்த குல்லாக்களை சேகரிப்பதற்காக தன்னுடைய குல்லாவை கீழே எடுத்து போடுகிறான், அவையும் குல்லாவை கீழே எடுத்து போடுகின்றன என்று. இவையெல்லாம் சாதாரண கதைகள் அல்ல. கண்ணாடி நியூரான்கள் குரங்குகளுக்கு இருக்கின்றன, மனிதர்களுக்கும் இருக்கின்றன என்பதை உணர்த்துகிற ஒன்று. காரணம், நம்முடைய உடல் மொழி என்பது பரிணாம வளர்ச்சியோடு மிகவும் தொடர்புடையதாக இருக்கிறது. நமக்கு ஏதாவது விடை தேவை என்றால் நாம் பரிணாம வளர்ச்சிக்கு சென்றால்தான் இப்போது என்ன செய்கிறோமோ அதற்கும் முதலில் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இங்கே இருக்கிற பெரும்பாலானோர் தூங்கும்போது கட்டிலிருந்து கீழே விடுவதைப் போல அல்லது கிணற்றில் விடுவதைப் போல ஒரு கனவை கண்டிருப்பீர்கள். அதற்கு காரணம், நாம் காடுகளில் திரிந்தபோது மரக்கிளைகளின் மீது ஏறி தூங்கினோம். அப்போது அடிக்கடி விழுந்து விடுவோமா என்கிற பயம் நமக்கு இருந்தது. நம்முடைய ஒருமித்த உள்ளுணர்வில் அது பதிந்திருந்த காரணத்தால் இன்று கூட நாம் கீழே விடுவதைப் போல கனவு காணுகிறோம். சிலருக்கு துயரமான செய்தியை கேட்டால், அதிர்ச்சியான செய்தியை கேட்டால் உடனே வயிறு கலங்கி அவர்கள் கழிவறைக்கு செல்வார்கள். இதற்கு காரணம், நாம் காடுகளில் திரிந்தபோது எப்போதுதான் வேட்டையாட முடியும். இப்போது நாம் நினைப்பதைப் போல நிறைய விலங்குகள் திரிந்து கொண்டிருக்கவில்லை. வேட்டையாடுவது கடினம். ஏனென்றால் அந்த காலத்தில் நம்மிடம் இருந்தது கல்லாயுதங்கள் தான், துப்பாக்கிகள் இல்லை, கத்திகள் இல்லை. அந்த கல்லாயுதங்களை வைத்து வேட்டையாடுகிற போது அரிதாகத்தான் ஒரு விலங்கு கிடைக்கும். அந்த விலங்கை பாதுகாக்க முடியாது. அதனால் கிடைத்ததை அவர்கள் சாப்பிடுவார்கள். இன்னொன்று சொல்கிறேன், மனிதன் எப்போது மாமிசத்தை விட்டுவிட்டு வேளாண்மை செய்ய ஆரம்பித்தானோ அப்போதுதான் தனக்கு மட்டுமே வேண்டும் என்று சாப்பிட்டான். அவன் மாமிசத்தை காடுகளில் சாப்பிட்ட போது பலரும் சேர்ந்து விருந்து அளித்து கொண்டு சாப்பிட்டான். அதனால்தான் அதை டெஸ்மண்ட் மாரிஸ் குறிப்பிடுகிறார், முதல் மனித விருந்தே மாமிச உணவோடு ஆரம்பமானது என்று. அப்படி மாமிசத்தை நிறைய சாப்பிட வேண்டும், அடுத்த வேளை கிடைக்காதா என்று தெரியாது. அவ்வளவு சாப்பிட்டு விட்டு அவர்கள் செல்லும் போது புலியோ ஒரு சிங்கமோ துரத்தினால் உடனடியாக வயிற்றை அவர்கள் காலி செய்து விட்டால்தான் வேகமாக ஓடி தப்பிக்க முடியும், மரத்தின் மீது ஏற முடியும். அதனால்தான் ஏதாவது ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை கேட்டால் புலியை கண்டு சிங்கத்தை கண்டு வயிற்றை காலி செய்வதைப் போல இப்போதும் பலருக்கும் வயிற்றை கலக்குகிறது. சென்ற புத்தக கண்காட்சியில் முத்தம் எப்படி வந்தது, புன்னகை எப்படி வந்தது என்பதை நான் சொன்னேன். அதை நான் திரும்பவும் சொல்ல வேண்டியதில்லை. அதை போலவே வேண்டாம் என்று சொல்வதற்கு எல்லோரும் இப்படி தலையை ஆட்டுவது எப்படி வந்தது என்றால், குழந்தைக்கு தாய் பால் கொடுக்கிற போது
வயிறு நிரம்பியதும் அது வேண்டாம் என்று தலையசைக்கும். அதிலிருந்து தான் வேண்டாம் என்று சொல்லுகிற பழக்கம் உதயமானது. இப்படி பலவற்றை பரிணாம வளர்ச்சியோடு நாம் தொடர்பு படுத்தி பார்க்க முடியும். அதிலும் குறிப்பாக சொற்களற்ற மொழி என்று நாம் எடுத்துக்கொண்டால் அந்த சொற்களற்ற மொழி பெரும்பாலும் நம்முடைய பரிணாம வளர்ச்சியோடு தொடர்புடையவையாக இருக்கின்றன. அதனால்தான் மொழிகள் வேறுபடுகின்றன, ஆனால் உடல் மொழிகள் ஒன்றாக இருக்கின்றன. உலகம் எங்கிலும் கோபம் வந்தால் கண்களை ஆக்ரோஷமாக பார்ப்பதும், அன்பு வந்தால் அந்த கண்களில் கருணை வழிந்து ஓடுவதையும், மகிழ்ச்சி வந்தால் புன்னகை புரிவதையும் சிரிப்பதையும், சோகம் ஏற்பட்டால் அழுவதையும் மக்கள் செய்து வருகிறார்கள். தெரியாது என்று சொல்வதற்கு தோள்களை குலுக்குவது எல்லா இடங்களிலும் நிகழ்ந்து வருகிறது. ஆனால் மொழி மாறுபடுகிறது. இந்த சொற்களற்ற மொழி எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. சில இடங்களில் பண்பாட்டின் காரணமாக சில கூறுகள் மாறி இருக்கலாம். ஆனால் அடிப்படையிலேயே ஒரு மனிதன் ஒரே மாதிரி இருப்பதற்கு காரணம் 3. முதலாவதாக மனித இயல்பு. மனித இயல்பு என்ற ஒன்று நம்முடைய பரிணாம வளர்ச்சியோடு தொடர்புடையது. நாம் இப்படிப்பட்டவர்கள் தான். பசி வந்தால் சாப்பிடுவது, மகிழ்ச்சி வந்தால் சிரிப்பது, துன்பம் வந்தால் அழுவது என்பது மனித இயல்பு. ஒன்றின் மீது ஆர்வம் கொண்டு பார்ப்பது என்பது மனித இயல்பு. தேடுவது என்பது மனித இயல்பு. அப்படி மனித இயல்பு உலகமெங்கும் ஒன்று. அடுத்ததாக மனிதனுடைய பண்பாட்டு கூறுகள். இங்குதான் சமுதாயத்திற்கேற்ப இந்த உடல் மொழிகள் வேறுபடுகின்றன. உதாரணத்திற்கு ஐரோப்பாவிலே ஒரு நடனம் நடந்தால் நீங்கள் விசிலடித்தால் அது பிடிக்கவில்லை என்று பொருள். ஆனால் இந்தியாவில் விசிலடித்தால் நன்றாக இருக்கிறது என்று பொருள். ஆக பண்பாட்டுக்கு ஏற்றவாறு இந்த சொற்களற்ற மொழி வேறுபடுகிறது. மூன்றாவதாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சில உடல் மொழி இருக்கிறது. ஒருவன் திருமணமானவுடன் மனைவியை பார்த்து கேட்டான், உன்னை எனக்கு ஏன் பிடித்தது தெரியுமா என்று. அவள் சொன்னால், ஏன் பிடித்தது நானே கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். முதல் முறையே பார்த்துவிட்டு நீங்கள் சம்மதம் சொல்லிவிட்டீர்களே. அவன் சொன்னான், நான் உன்னை பெண் பார்த்தபோது நீ தேநீரை கொண்டு வந்து கொடுத்தாய் அல்லவா, அப்போது கழுத்தை ஒரு வெட்டினாய், அதுதான் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது என்று. அவள் பலமாக சிரித்தாள். ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டான். அப்படி வெட்டுவது பிடிக்கவில்லை என்றுதான் 7 பேர் என்னை வேண்டாம் என்று சொல்லி சென்று விட்டார்கள் என்று. காரணம், யாருக்கு எது பிடிக்கிறதோ அது எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நடை இருக்கிறது, உடை இருக்கிறது. 8ஆம் ஹென்ரியை பார்த்து ஒருவர் கேட்டார், உங்கள் தந்தையைப் போலவே நீங்கள் நடக்கிறீர்களே எப்படி என்று. உண்மைதான், அவரை போலத்தான் நடக்கிறேன். ஏனென்றால் எங்கள் இருவருக்குமே கால் சட்டையை தைப்பவர் ஒரே டெய்லர் தான். அவர் இந்த முட்டியில் கொஞ்சம் இழுத்து தைத்து விடுவார். அதனால் என் தந்தையைப் போலவே நானும் நடக்கிறேன். நான் மட்டுமல்ல, அவரிடம் கால் சட்டை தைக்கிற அத்தனை பேருமே அப்படித்தான் நடப்பார்கள் என்று சொன்னார். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நடை இருக்கிறது, ஒரு முகபாவம் இருக்கிறது, அங்க அசைவுகள் இருக்கிறது, நிற்கிற தோரணை இருக்கிறது, பேசுகிற முறை இருக்கிறது. இவையெல்லாம் ஒவ்வொரு தனி மனிதன். இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேறுபடும். இன்னும் சொல்ல போனால் இரட்டையர்களாக பிறந்தால் கூட அவனுடைய அங்க அசைவுகள் வேறுபடும். அதே போல பண்பாட்டின் காரணமாக வேறுபடுவது உண்டு. ஆனால் மனிதனுக்கு என்று உலகமெங்கும் இருக்கிற சொற்களற்ற மொழிக்கூறுகள் ஒன்றுதான் என்பதை நாம் உணர வேண்டும். ஏன் இந்த மொழிக்கூறுகள் ஒரே மாதிரி இருக்கின்றன என்றால், மூளையினுடைய இடது பக்கம் இருந்துதான் சொற்களால் பேசப்படுகிற மொழி உருவாகிறது. மூளையினுடைய இடது பக்கம் தர்க்கத்திற்கான பகுதி, ஆராய்ச்சிக்கான பகுதி, மொழிக்கான பகுதி. ஆகவே இடது பக்கத்திலிருந்து வருகிற அந்த மொழி இடத்துக்கு இடம் மாறுபடுகிறது. ஆனால் வலது பக்கத்திலிருந்து வருகிற அந்த சொற்களற்ற மொழி இருக்கிறதே, அது உணர்ச்சி மயமானது. உதாரணமாக, ஒருவர் உங்களிடம் கை குலுக்குகிறார். நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்பதற்காக அவர் கை குலுக்குகிற போது வெற்றி பெற்றீர்கள் என்று உங்களை வாழ்த்துவார். அவர் சொற்கள் நயமாக இருக்கும். ஆனால் முகபாவனையை பார்த்து நீங்கள் வெற்றி பெற்றது அவருக்கு பிடிக்கவில்லை என்பதை கற்றுக்கொள்ளலாம். அவர் கை குலுக்குவதை வைத்து அவர் உண்மையிலேயே உங்கள் வெற்றியில் மகிழ்ச்சி அடையவில்லை என்பதை கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் எப்போதுமே மொழி
வெளிப்படுத்துவதாக இல்லை, அது மறைப்பதாக இருக்கிறது. மொழி காட்டாததை கூட உங்களுடைய அந்த சொற்களற்ற மொழி, உடல் மொழி வெளிப்படுத்திவிடும். அதனால்தான் உடலால் பேசுவது உண்மையாக இருக்கிறது. ஒருவரை பார்த்து அவர் சொற்களை நம்புவதை விட அவர் உடல் மொழியை பார்த்து நீங்கள் நம்பலாம் என்பது உண்மை. இன்று உலகத்தில் எல்லோருமே சொற்களால் பேசுவதில்லை. பல நேரங்களில் போக்குவரத்து காவலர் சொற்களால் பேசுவதில்லை, அவர் தன்னுடைய சைகையால் பேசுகிறார். உலகமெங்கும் சைகைகள் அங்கீகரிக்கப்பட்டு அவற்றை பயன்படுத்தப்படுவதும் உண்டு. அதே நேரத்தில் சொற்கள் இருக்கிற போதும் நாம் சொற்களை நம்புவதில்லை, உடல் மொழியைத்தான் நம்புகிறோம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கெனடியும் நிக்சனும் போட்டியிட்டார்கள். இருவருக்குமான விவாதம் வானொலியிலும் பதிவு செய்யப்பட்டது, தொலைக்காட்சியிலும் பதிவு செய்யப்பட்டது. வானொலியிலே ஒளிபரப்பான போது நிக்சனுடைய கம்பீரமான பேச்சு, அவருடைய சொற்கோவை, அவருடைய ஆளுமை, மொழியில் அவருடைய கட்டுப்பாடு போன்ற அனைத்தையும் பார்த்து மக்கள் நிக்சன் தான் வெற்றி பெறுவார் என்று நினைத்தார்கள். அடுத்த நாள் அது தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பானது. அப்போது கென்னடி தான் வெற்றி பெற்றார். காரணம், எப்போதும் கண்களை தாழ்த்தி கொண்டு பேசிய நிக்சனை மக்கள் நம்பகமானவர் என்று நினைக்கவில்லை. ஆனால் சரளமாக மக்களை பார்த்து அவர்கள் விழிகளோடு ஓடி பேசுவதைப் போல சுயமாக இயல்பாக பேசிய கென்னடியை மக்கள் ரசித்தார்கள். காரணம், சில நேரங்களில் சொற்கள் ஏமாற்றிவிடும், உடல் மொழிதான் ஒருவரை சரியாக அடையாளப்படுத்தும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இதை போல எண்ணற்ற உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் சொற்கள் என்பவை இன்று நாம் பேசுகிற போது நாகரீகம் கலந்து வருகிறது. ஆனால் உடல் மொழி என்பது 500 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன இருந்ததோ அது இருக்கிறது. அது மட்டுமல்ல, அமேசான் காடுகளிலே திரிகிற அந்த இனக்குடி மக்களுடைய முகபாவங்களையும் அமெரிக்காவின் நகரங்களில் திரிகிற நாகரிகமடைந்த மனிதர்களுடைய முகபாவங்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டும் பொதுவாக இருப்பதை பார்க்கலாம். அதனால் தான் சொல்கிறேன், சொற்களற்ற மொழிதான் நம்பகமானது என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் ஆதாரபூர்வமானது என்பதையும் நாம் உணர வேண்டும். அது ஆழமானது என்பதையும் உணர வேண்டும். இந்த உடலால் பேசுவோம் என்று சொல்லுகிற போது எப்படி நாம் பேசத் தொடங்குகிறோம்? முதலில் நாம் சூழலால் பேசத் தொடங்குகிறோம். ஒருவருடைய சூழல் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு வீட்டிற்கு செல்லுகிறோம் என்றால் அந்த வீட்டினுடைய சூழலே நமக்கு பலவற்றை புரிய வைத்து விடுகிறது. நீங்கள் ஒரு கட்டடக் கலைஞருடைய அலுவலகத்திற்கு சென்றால் அங்கு அவர் கட்டிய கட்டடங்களுடைய மாதிரிகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்தே உங்களுக்கு அவரை பற்றிய முதல் எண்ணம் உருவாகிவிடும். இதை இம்ப்ரெஷன் மேனேஜ்மெண்ட் என்று அழைக்கிறார்கள். நீங்கள் ஒரு சிற்பியினுடைய கூடத்திற்கு சென்றால் அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்த்தே அந்த சிற்பியை பற்றிய ஒரு கருத்து உங்கள் மனத்திலே உதயமாகிவிடும். ஒரு ஓவியருடைய கூடத்திற்கு சென்றால் அவர் வரைந்திருக்கிற ஓவியங்களை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு அரசியல்வாதியினுடைய அலுவலகத்திற்கு சென்றால் அவர் பல்வேறு தலைவர்களுடன் எடுத்த புகைப்படங்களை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதை போலவே ஒரு கலைஞனுடைய இடத்திற்கு சென்றால் அங்கே அவர் வாங்கிய கேடயங்கள், அவர் பெற்ற பரிசுகள், கோப்பைகள், சான்றிதழ்கள் போன்றவை எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். ஒரு எழுத்தாளருடைய வீட்டுக்கு சென்றால் அவர் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும். அதிலிருந்தே ஒரு சூழலை அவர்கள் உருவாக்குகிறார்கள். முதலில் அந்த சூழல் உங்கள் மனத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிடுகிறேன். நெல் வயல்களுக்கு செய்யப்படுகிற சவரட்சணையை விட புல்வெளிகளுக்கு செய்யப்படுகிற சவரட்சணை அதிகம் என்பதுதான் உண்மை. ஒருவர் தன்னுடைய வீட்டின் முன்னால் நீளமான பசும்புல் தரை வைத்திருந்தால் அவர் சொல்வது நான் பணக்காரன் என்பதை. ஏனென்றால் இவ்வளவு பெரிய இடத்தை நான் புல்லுக்காக ஒதுக்க முடியும், 4-5 மனிதர்களை இதை பராமரிப்பதற்காக ஒதுக்க முடியும், இவ்வளவு வசதி என்னிடம் இருக்கிறது என்பதைத்தான் அந்த பரந்த புல்வெளி நமக்கு உணர்த்துகிறது. இப்படி ஒரு சிகை அலங்காரம் செய்பவருடைய இடத்துக்கு சென்றால் நீங்கள் எக்கச்சக்கமான அழகு சாதனங்களை பார்க்கலாம். அதில் எத்தனை நிரம்பி இருக்கிறது என்று தெரியாது, காலியானதும் நிறைய இருக்கும். ஆனால் அப்படி இருந்தால்தான் ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்க முடியும் என்பதால் அவர்கள் அப்படி வைத்திருப்பார்கள். இப்படி ஒரு வக்கீலுடைய அலுவலகத்திற்கு சென்றால் அவர் நிறைய புத்தகங்களை வைத்திருப்பார். அதை பார்த்து வருகிறவர்கள் இவர் நிறைய சட்டம் படித்தவர் என்பதை, சட்ட புத்தகமே இல்லாமல் ஒரு திறமையான வழக்கறிஞர் இருந்தால்
இவருடைய அறையிலே எந்த புத்தகமே இல்லையே என்று நினைப்பது உண்டு. சில அதிகாரிகளுடைய அறைக்கு சென்றால் அவர்கள் தங்கள் மேசையின் மீது எப்போதும் சில கோப்புகளை குவித்து வைத்திருப்பார்கள். காரணம், அவர்கள் எப்போதுமே கோப்புகளை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காக. சில அதிகாரிகள் யாராவது வந்தால் அந்த சமயத்தில் தான் கோப்புகளை நீங்கள் கொண்டு வந்து வைக்க வேண்டும், அப்போதுதான் நான் எப்போதுமே பிஸியாக இருக்கிறேன் என்பது அவர்களுக்கு தெரிந்து சீக்கிரமாக செல்வார்கள் என்று சொல்வதும் உண்டு. இவையெல்லாம் சூழலின் மூலமாக நாம் பேசுவது. அடுத்தது ஆடையின் மூலமாக பேசுவது. ஒருவருடைய ஆடையே பலவற்றை உணர்த்துகிறது. நாம் ஏதும் பேசவே வேண்டியதில்லை, அந்த ஆடையே சில நேரங்களில் சிலவற்றை உணர்த்துவிடும். திருமணத்திற்கு செல்லுகிற போது ஒரு பளபளப்பான ஆடை அணிந்து செல்வது உண்டு. மேற்கத்திய நாடுகளில் திருமணத்திற்கு பெண்கள் வெள்ளை உடை அணிவார்கள். ஆண்களை பொறுத்தவரை கருப்பு கோட் அணிவார்கள். ஒரு பெண் குழந்தை தன்னுடைய அம்மாவிடம் கேட்டது, இந்த திருமணத்தில் பெண் வெள்ளை உடை அணிந்திருக்கிறாரே ஏன் என்று. வெள்ளை மகிழ்ச்சிக்கு அடையாளம், அதனால் அந்த பெண் மகிழ்ச்சியாக இருக்கிறாள், எனவே வெள்ளை உடை அணிந்திருக்கிறாள். அப்படி என்றால் அவள் கணவன் ஏன் கருப்பு அணிந்திருக்கிறான் என்று அந்த பெண் குழந்தை கேட்டது. ஏனென்றால் நம் ஊரிலே மட்டுமில்லை, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலுமே கருப்பு என்பது துக்கத்திற்கான நிறம். முல்லா நசுருதீன் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து கேட்டார், என்ன கருப்பு துணியை நீங்கள் உங்களுடைய சட்டையிலே அணிந்திருக்கிறீர்கள்? அவர் சொன்னார், என்னுடைய தாயார் இறந்து விட்டார், அந்த துக்கத்தை காட்டிக்கொள்வதற்காகத்தான் நான் இந்த கருப்பு துணியை அணிந்திருக்கிறேன் என்று. அடுத்த நாள் முல்லாவின் வீட்டை அவர் கடக்கிற போது முல்லா வீட்டிலே மேய்ந்து கொண்டிருந்த எல்லா கோழி குஞ்சுகளுடைய கழுத்திலும் கருப்பு ரிப்பன் இருந்தது. உடனே அவர் கேட்டார், என்ன உங்களுடைய கோழி குஞ்சுகள் எல்லாம் கருப்பு ரிப்பன் அணிந்து கொண்டிருக்கின்றன? அவற்றின் அம்மா இறந்து விட்டன, அதனால் அந்த துக்கத்தில் அவை கருப்பு ரிப்பன் அணிந்து கொண்டிருக்கின்றன. எப்படி இறந்தது? நேற்று நாங்கள் தான் குழம்பு வைத்து சாப்பிட்டு விட்டோம் என்று முல்லா சொன்னார். ஆக உடையின் மூலமாக சிலவற்றை நாம் உணர்த்துகிறோம். மனித நாகரிகம் எப்போது உடை அணிந்தது என்பதை தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எப்படி என்றால், எப்போது சீலை பேன் கண்டுபிடிக்கப்பட்டதோ, எப்போது தோன்றி இருக்கும் என்பதை கண்டுபிடித்தார்களோ அப்போதுதான் துணியும் மக்களால் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார். இந்த உடைகளை பொறுத்தவரை நாம் பல செய்திகளை சொல்லுகிறோம். உதாரணமாக, ஒருவர் சீருடை அணிந்திருந்தால் அந்த சீருடை ஒரு ஒழுங்கமைதியை கொடுக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பள்ளிகளில் எல்லாம் சீருடை அணிவதற்கு காரணம், எல்லா குழந்தைகளும் சீருடை அணிந்தால் அவர்களிடம் ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருகிறது என்று. அதை போலவே மக்களும் சீருடை அணிந்தவர்களை அதிகம் நம்புகிறார்கள். சீருடை அணியாமல் ஒருவர் ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினால் அது அவ்வளவு எளிதில் கட்டுப்படாது. அந்த காலத்தில், நான் சொல்வது நாங்கள் எல்லாம் சிறுவராக இருந்தபோது, கிராமத்திலே திருவிழா நடக்கும். 5000 10,000 மக்கள் கூடுவார்கள். மாலை வேளையில் இவ்வளவு பளிச்சென்ற வெளிச்சம் இருக்காது. அந்த நேரத்தில் அத்தனை கூட்டத்தையும் கட்டுப்படுத்துவதற்கு ஒரே ஒரு காவல்துறை சார்ந்த ஒரு காவலர் வந்தால் போதும், அத்தனை கூட்டமும் கட்டுப்படும். ஏனென்றால் அந்த அளவிற்கு சீருடைக்கு அந்த காலத்தில் மரியாதை இருந்தது. அதை போலவே சீருடை அணிந்தவர்கள் ஒரு உண்டியலில் வசூல் செய்தால் அதிகமான மக்கள் அந்த உண்டியலில் போடுவார்கள் என்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். காரணம், சீருடை அணிந்தவர்களின் மீது மக்களுக்கு நிறைய மரியாதை இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உடையின் மூலமாக பலவற்றை சொல்லுகிறார்கள். அதனால தான் நாம் உடற்பயிற்சி செய்வதற்கு ஒரு உடை, இரவு நேரத்தில் விருந்து என்றால் அதற்கு ஓர் உடை, இப்படி பல்வேறு விதமான உடைகளை, பிரார்த்தனைக்கு என்று ஒரு உடை, இப்படி பல்வேறு விதமான உடைகளை நாம் அணிந்திருக்கிறோம். குருநானக்கினுடைய சீடர் ஒருவர் இருந்தார். பிரார்த்தனை முடிந்ததும் அனைவருக்குமே பிரசாதம் கொடுப்பார்கள். அந்த சீடர் சிலருக்கு நிறைய பிரசாதம் கொடுக்கிறார், சிலருக்கு குறைவாக பிரசாதம் கொடுக்கிறார் என்று ஒரு புகாரை குருநானக்கிடம் சென்று சொன்னார்கள். குருநானக் அந்த சீடரை அழைத்து கேட்டார், ஏன் அப்படி செய்தாய் என்று. ஒன்றுமில்லை, நான் யாருடைய முகத்தையும் பார்ப்பதில்லை, அவர்கள் கை நீட்டுகிற போது கையைத்தான் பார்க்கிறேன். பட்டு துணியை அணிந்து வைர மோதிரம் போட்டு ஒருவர் இருந்தால் நான் அதிகமாக பிரசாதம் கொடுக்கிறேன். சாதாரணமான துணியை அணிந்து ஒருவர் கையை நீட்டினால் குறைவாக கொடுக்கிறேன். ஏன் அவ்வாறு செய்கிறாய்? இந்த பட்டு துணி வைர மோதிரம் அணிந்திருவங்களுக்கு கடவுளே அதிகமாகத்தானே கொடுத்திருக்கிறார், அதனால் நாம் அதிகமாக கொடுக்க வேண்டியது தானே என்று அவர் நகைச்சுவையாக சொன்னார் என்கிற ஒரு கருத்து உண்டு. ஆனால் குருநானக் 2 பேர் அவருக்கு ரொட்டி கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ஓர் உழைப்பாளி ரொட்டி கொண்டு வந்து கொடுக்கிறார், ஒரு பணக்காரர் ரொட்டி கொண்டு வந்து கொடுக்கிறார்.
அந்த பணக்காரருடைய ரொட்டியை தள்ளிவிட்டு உழைப்பாளியினுடைய ரொட்டியை அவர் சாப்பிடுகிறார். பணக்காரர் சொல்லுகிறார், என்னுடைய ரொட்டியை நீங்கள் ஏன் சாப்பிடக்கூடாது? குருநானக் அந்த ஏழை கொண்டு வந்த ரொட்டியை பிசைகிறார், அதிலிருந்து பால் வடிந்தது. அந்த பணக்காரர் கொண்டு வந்த ரொட்டியை பிசைகிறார், அதிலிருந்து உதிரம் வடிந்தது. பலருடைய உதிரத்தை சுரண்டி நீ இந்த ரொட்டியை கொண்டு வந்திருக்கிறாய், அதனால் இதில் ரத்தம் வருகிறது என்று அவர் சொன்னதாக ஒரு தகவல் உண்டு. உடைக்கு அடுத்ததாக முக்கியமானது அதிகார எல்லை என்கிற ஒன்று. ஒருவர் எவ்வளவு தூரம் தன்னுடைய எல்லையாக கருதுகிறார் என்பதையும் சொற்களற்ற மொழியில் உணர்த்தி விடுகிறார். நீங்கள் பார்க்கலாம், ஒரு நாட்டு நாயை எடுத்துக்கொண்டால் அது போகிற இடத்திலெல்லாம் தன்னுடைய சிறுநீரை கழித்து எல்லையை பதிவு செய்யும். சிங்கங்களும் அவ்வாறு செய்வது உண்டு, புலிகளும் அவ்வாறு செய்வது. காடுகளில் இரையை கொண்டு வந்து வேட்டையாட பிறகு வைத்துவிட்டு அதை சுற்றி தன்னுடைய சிறுநீரை கழித்து எல்லையை பதிவு செய்துவிட்டு புலிகள் மரத்திலே ஏறி காத்திருப்பது உண்டு. அடுத்த வேளை பசித்ததும் மறுபடியும் இறங்கி அதே விலங்கை சாப்பிடும். இப்படிப்பட்ட பழக்கம் விலங்குகளிடம் உண்டு. ஒரு வகையிலே மனிதனுக்குமான அந்த அதிகார எல்லை இருக்கிறது. ஏனென்றால் அவனும் நிலையாக தங்க ஆரம்பித்த பிறகு தனக்கான எல்லையை வரையறை செய்ய ஆரம்பித்தான். நீங்கள் பார்க்கலாம், புலி, சிங்கம், நாய் போன்றவற்றிற்கு உண்ணிகள் உண்டு. ஆனால் குரங்குகளுக்கு உண்ணிகள் இல்லை. ஏனென்றால் ஒரே இடத்திலே இருந்தால்தான் அந்த உண்ணிகளுடைய சிஸ்ட் ஆவதற்கு 14 நாட்கள் தேவைப்படுகின்றன. 14 நாட்கள் கழித்துத்தான் அந்த உண்ணிகள் வெளியே வந்து உடலிலே ஒட்டிக்கொள்ளும். அது ஓரிடத்திலே தங்கினால்தான் முடியும். ஆனால் குரங்குகள் மரம் விட்டு மரம் தாவிக்கொண்டே செல்வதால் அவற்றிற்கு எல்லை இருப்பதில்லை. அதனால்தான் ஒரு பகுதியில் இருக்கிற குரங்குகள் சில நேரத்தில் தவறி நம்முடைய பகுதிகளுக்கெல்லாம் கூட வந்து விடுவது உண்டு. ஆக எல்லை இல்லாத காரணத்தால் குரங்குகளுடைய உடலில் அந்த உண்ணிகள் இல்லை, அதற்கு பதிலாக பேன்கள் ஏற்பட்டன. அதனால்தான் மாமல்லபுரத்தில் குரங்குகள் பேன் பார்க்கிற சிற்பம் இருக்கிறது, உண்ணி இருக்கிற சிற்பம் அதிலே இல்லை. அந்த பரிணாம வளர்ச்சியின் காரணமாகத்தான் நம்முடைய உடம்பிலும் உண்ணி இல்லை, பேன் இருக்கிறது. ஏனென்றால் அதிகார எல்லையோடு அது தொடர்புடையதாக இருக்கிறது. எட்வர்ட் ஹால் என்பவர் தான் ஒரு மனிதனுக்கு 4 எல்லைகள் இருக்கிறது என்று வரையறை செய்தார். முதலாவதாக நெருக்கமான எல்லை, இன்டிமேட் ஜோன் என்கிற ஒன்று. அது 1.5 அடி தூரத்தில், என்னை பொறுத்தவரை இந்த 1.5 அடி தூரம்தான் என்னுடைய இன்டிமேட் ஜோன். இதில் யார் வரலாம் என்றால் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் வரலாம். அவர்கள் கூட எப்போதாவது தான் வர முடியும். ஏனென்றால் இது என்னுடைய சொந்த பிரதேசம். அடுத்ததாக தனிப்பட்ட பிரதேசம் என்பது 4 அடி தூரத்திற்கு. இந்த 4 அடி தூரத்தில் நண்பர்கள் வரலாம். அந்நியர்கள் வந்தால் நம்மை அறியாமலேயே ஒரு தடை ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் நம்முடைய உடலே சிலவற்றை ஒத்துக்கொள்வது இல்லை. நான் உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிடுகிறேன். நாம் எல்லோரும் கைகளை இப்படி மடக்குகிற போது 70% பேர் இடது கையைத்தான் மேலே வைக்கிறார்கள், 30% பேர் தான் வலது கையை மேலே வைக்கிறார்கள். அதே போல கைகளை கோர்க்கிற போது நிறைய பேர் இடது கட்டை விரலைத்தான் மேலே வைக்கிறார்கள், வலது கட்டை விரலை அல்ல. ஒருவேளை உங்களை யாராவது வலது கட்டை விரலை மேலே வைத்து பேச சொன்னால் உங்களால் பேசவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் இந்த இடது கை கட்டை விரலை மேலே வைப்பதற்கு பழக்கப்பட்டு விட்டீர்கள். இது உலகமெங்கும் இருக்கிற ஒன்று. அதை போல உங்களுடைய அந்த நெருக்க பிரதேசத்தில் யாராவது நுழைந்தால் உங்களால் பேச முடியாது, திக்கு திணற ஆரம்பித்து விடுவீர்கள். சொந்த பிரதேசத்தில் அந்நியர் வந்தால் உங்களால் இயல்பாக பழக முடியாது. 4 அடி வரை உங்களுடைய சொந்த பிரதேசம், தனியுரிமை பிரதேசம். இன்னொன்று, இந்த பிரைவசி என்கிற சொல்லே ஜப்பானிய மொழியில் இல்லை. அதனால் ஜப்பானில் பிரைவசி என்கிற ஒன்றே இல்லை என்பது பொருள் அல்ல. மாறாக அவருடைய வீடு தான் அவர்களுடைய தனியுரிமை இடம். அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு வேறு யாரும் அந்நியர்கள் வருவதை விரும்புவதில்லை. நம்மை போல யார் வேண்டுமானாலும் வீட்டுக்கு வரலாம். இப்போது நம்முடைய ஊரிலும் அது இல்லை. ஒரு காலத்தில் இருந்தது. யார் வேண்டுமானாலும் வீட்டுக்கு வரலாம், உட்காரலாம், விசாரிக்கலாம், எப்படி செல்லலாம் என்று கேட்கலாம், தண்ணீர் கேட்டு குடிப்பார்கள். இவையெல்லாம் நம்முடைய ஊரிலே இருந்தது. ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரை விருந்தினர் என்று சொன்னாலே முன்பின் தெரியாதவர் என்றுதான் பொருள். விருந்தினர் என்றால் உறவினர் அல்ல, முன்பின் தெரியாதவர்களைத்தான் நாம் விருந்தினர்கள் என்று சொன்னோம். இதே பழக்கம் கிரேக்கத்திலே இருந்தது. அதனால்தான் யூலிசஸ் திரும்பி வருகிற போது
அவனுடைய விருந்தினர்கள் என்று சொல்லப்பட்ட முகம் தெரியாதவர்கள் எல்லாம் அவனுடைய மாளிகையிலே அரண்மனையிலே தங்கி பெனிலோப் என்கிற அவனுடைய மனைவியை யுலிசஸ் திரும்பி வர மாட்டான் என்று சொல்லி திருமணம் செய்து கொள்ள விரும்பினார்கள். அந்த பெண்ணோ கணவனுக்காக காத்திருக்கிறாள். கிரேக்கத்து கண்ணகி அவள் காத்திருந்த காரணத்தால் என் மாமனாருக்கு நான் ஒரு சால்வையை நெய்கிறேன், அது முடிந்ததும் திருமணம் செய்கிறேன் என்று சொல்லி பகல் நேரத்தில் நெய்வாள், இரவு நேரத்தில் நெய்ததையெல்லாம் பிரித்து போட்டு விடுவாள். இப்படி அவள் செய்த காரணத்தால் யூலிசஸ் வரும் வரை உயிரோடு இருந்தாள். அப்போது யூலிசஸ் ஒரு வில் வைத்திருந்தான். அதை யார் நான் ஏற்றுகிறார்களோ அவர்கள்தான் என் கணவன் என்று சொல்லுகிற போது யூலிசஸ் நான் ஏற்றுகிறான். அப்போதும் அவள் நம்பவில்லை. அவளுடைய படுக்கை அறையிலே ஒரு ரகசியம் இருக்கிறது. நம்முடைய மனக்கட்டிலை வெளியே எடுத்து போடலாம், வா எடுத்து போடு பார்க்கலாம், நம்புகிறேன் என்று சொன்னபோது அவன் சொல்லுகிறான், எப்படி நம்முடைய மனக்கட்டளை வெளியே எடுத்து போட முடியும்? ஏனென்றால் அதிலே ஒரு கட்டில் கால் நிலையான ஒலிவ மரத்தால் ஆனது. அதை வைத்து ஒலிவ மரம் என்று சொன்னதனால் தன்னுடைய கணவன் என்று பெனிலோப் நம்பி சேர்ந்து கொள்ளுகிறாள் என்று யுலிசஸ் என்கிற ஹோமர் எழுதிய அந்த கிரேக்க காவியத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இல்லை, முக்கியமானது என்னவென்றால் விருந்தினர் என்று சொன்னால் முன்பின் தெரியாதவர்கள். அப்படி முன்பின் தெரியாதவர்கள் நம்முடைய சொந்த பிரதேசத்தில் நுழைந்தால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்ததாக இருப்பது சமூக இடைவெளி, பரப்பு வழி. அது 12 அடி வரை. அந்த 12 அடிக்கு மேல் பொது இடைவெளி. உதாரணமாக இந்த மேடை இருக்கிறது என்றால் இந்த மேடையிலிருந்து 20 அடி தூரத்தில் தான் அந்த முதல் இருக்கை இருக்க வேண்டும். அதற்கு முன்னால் இருந்தால் பேசுபவர்களுக்கு கொஞ்சம் சங்கடம். ஏனென்றால் இது பொது இடைவெளி அல்ல, சமூக இடைவெளியிலே வந்து விடுகிறது. ஆகவே இந்த எல்லைகளை மிகவும் முக்கியமாக கட்டி காப்பது தான் நம்முடைய பண்பாட்டின் தாக்கம். அதனால் தான் நாம் பல நேரங்களில் பார்ப்போம், ஒரு அலுவலகத்திற்கு சென்றால் அந்த அலுவலகத்தில் யார் மேலதிகாரி என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம். 2 அலுவலர்கள் பேசும்போது யார் மேலதிகாரி என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம். யார் இன்னொருவருடைய நேரத்தை வீணடிப்பதற்கு அதிக உரிமை பெற்றிருக்கிறார்களோ அவரே மேலதிகாரி என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அது தவிர அதிகாரம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த மேசையினுடைய அகலமும் நீளமும் அதிகரிக்கும். உதாரணமாக துணை மேலாளர் என்றால் அவருடைய மேசை ஓரளவுக்கு இருக்கும். அதற்கு அடுத்தது மேலாளர் என்றால் இன்னும் சற்று அகலமாக இருக்கும். அதுவே பொது மேலாளர் என்றால் மேடை இன்னும் நீளமாகவும் அகலமாகவும் இருக்கும். காரணம், அந்த மேஜையின் மூலம் அவர்கள் மக்களை தூர வைக்கிறார்கள். அவ்வளவு நெருக்கமாக இருக்க முடியாது என்பதுதான், சற்று தொலைவிலே வைக்கிறார்கள். அதே போல யாருக்கு அதிக அளவிலே பரப்பு இருக்கிறது, அறை யாருக்கு அதிகமாக இருக்கிறது என்பதின் மூலமும் அவருடைய அதிகாரத்தை அவர்கள் நிலைநாட்டுகிறார்கள். பெரும்பாலான அலுவலகங்களில் மேலதிகாரியினுடைய அறை முதல் மாடியில் தான் இருக்கும். அவர் சற்று உயரமான இடத்தில் இருக்கிறார். நாம் ஏறித்தான் போக வேண்டும் என்பதை அவர்கள் உணர்த்துவதற்காக. ஒன்றை சொல்லுகிறேன், EDIA என்று நான் பணிபுரிகிற நிறுவனத்தில் கீழ்த்தளத்தில் தான் இருக்கிறது. யாரும் நான் முதல் மாடியில் இருக்கிறேன் என்று நினைக்காதீர்கள். எனக்கு தெரியும் இந்த அதிகாரம் எல்லாம் மாயை என்பது. ஆக அந்த நீங்கள் பார்க்கலாம், பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், எல்லோருக்கும் தேநீர் கொடுப்பார்கள். அந்த மேலதிகாரிக்கு மட்டும் சற்று வித்தியாசமான கோப்பையிலே வரும். அதே போல் அவருடைய இருக்கை சற்று உயரமாக சாய்ந்து இருக்கிறபடி இருக்கும். இந்த இருக்கையின் மூலம், இவற்றின் மூலமாக எல்லாம் நாம் அதிகாரத்தை உணர்த்துகிறோம். அந்த காலத்தில் கூட சேரன் செங்குட்டுவன் வஞ்சிக்காண்டத்தில் யானையின் மீது அமர்ந்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நம்முடைய படையெடுப்புகளில் கூட மன்னர்கள் யானையின் மீது தான் அமர்வார்கள். ஏனென்றால் இருப்பதிலேயே யானை கொஞ்சம் உயரமான பிராணி. அதன் மீது அமர்ந்தால் சற்று கம்பீரமாக தெரிவார்கள். கம்பீரமில்லாத மன்னர்கள் கூட கொஞ்சம் கம்பீரமாக தெரிவார்கள். மற்றவர்களிடம் உயரமாக காண்பிப்பதற்குத்தான் கிரீடம் போன்றவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம். இன்று அதை வேறு விதமாக பயன்படுத்துகிறார்கள். ஹை ஹீல்ஸ் ஷோ போட்டு அதை ஏதோ ஒப்பீடு செய்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் ஒரு கிரீடம் வைத்தால் உயரமாக தெரியும், பளபளப்பான ஆடைகள் போன்றவை. தமிழ்நாட்டில் கிரீடம் வைத்ததே இல்லை மன்னவர்கள். உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், தமிழக மன்னர்கள் மிகவும் சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று மார்க்கோ போலோ எழுதியிருக்கிறார். பெற்றோர் சேமித்து வைத்த சொத்தை அவர்கள் செலவு செய்ய மாட்டார்கள், எளிமையாக வாழ்ந்தார்கள். ஆபிரகாம் எராலி தன்னுடைய புத்தகத்தில் த ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் த கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா என்கிற புத்தகத்தில் தமிழகத்து மன்னர்கள் கிரீடம் அணியவில்லை,
சிம்மாசனத்தில் அமரவில்லை. அவர்கள் சாதாரணமான ஒரு பலகையிலோ அல்லது ஒரு கம்பளத்திலோ தான் அணிந்து ஆட்சி நடத்தினார்கள் என்று தெரிவிக்கிறார். இது உங்களுக்கு உபரி தகவலுக்காக. ஆனால் பெரும்பாலும் படையெடுப்புகளில் மன்னர்கள் யானை மீது இருப்பதற்கு காரணம் உயரமாக ஒரு கம்பீரமாக இருக்க வேண்டும் என்பதற்கு. இங்கே கூட பார்க்கலாம், நல்ல வேளை எல்லா நாற்காலிகளையும் ஒரே மாதிரி போட்டிருக்கிறார்கள். சில இடங்களில் தர்பார் நாற்காலிகளை கொண்டு வந்து போடுவார்கள். அதில் அமர்கிறவர்களுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்கும். காரணம் வேறுபடுத்தி காட்டுவது. எனக்கு தெரிந்த ஒரு அலுவலர், அவருக்கு கால்கள் கொஞ்சம் குட்டை. சாதாரண நாற்காலியில் அமர்ந்தால் கூட கால் தரையை தொடாது. தன்னுடைய கால்கள் மட்டும் தரையை தொடாமல் இருந்தால் வித்தியாசமாக இருக்கும் என்று எல்லோருக்கும் உயரமான நாற்காலியை போட்டு யாருமே தரையை தொடாமல் அவர் பார்த்து கொள்வார். இது ஒரு விதமான அதிகார எல்லையை விரிவுபடுத்துகிற ஒரு பணி. ஆக அதிகார எல்லையை மூலமாக நாம் பலவற்றை உணர்த்துகிறோம். நம்மிடம் என்ன இருக்கிறது, என்ன இல்லை என்பதை உணர்த்துவது. சில நேரங்களில் உடையின் மூலம் உணர்த்துவதை பற்றி நான் சொல்லினேன். 1363ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டின் பாராளுமன்றம் யார் என்ன உடை அணிய வேண்டும் என்பதில் தான் குறியாக இருந்தது. ஜெர்மனியில், பழங்கால ஜெர்மனியில் ஒரு பெண் பணக்காரராக இல்லாவிட்டால் அவள் தகுதிக்கு மீறி உடை அணிந்தால் கனமான கழுத்துறை மாட்டப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டது. 8ஆம் ஹென்றி காலத்தில் ஒரு குதிரையாவது மன்னனுக்கு பராமரிக்கிற தகுதி இல்லாவிட்டால் அவனுடைய மனைவி ஒரு தங்க சங்கிலி அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. பழங்கால அமெரிக்காவில் $1000 ஒரு சொத்து இல்லாவிட்டால் பட்டு ஸ்கார்ஃபை அணிந்து கொண்டு வெளியில் செல்வதற்கு அந்த குடும்பத்தை சார்ந்த பெண்ணுக்கு தடை விதிக்கப்பட்டது. இப்படியெல்லாம் தடைகள் இருந்தது. ஆக உடை என்பது ஒரு அந்தஸ்தாக இருந்தது. அதன் மூலம் பலவற்றை சொன்னார்கள். அதிகார எல்லை என்பதும் ஒரு விதமான அந்தஸ்து. அதன் மூலம் யார் மேலே இருக்கிறார்கள், யார் கீழே இருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பும் சொற்களற்று சிலவற்றை சொல்வதற்கான காரணங்களும் அமைந்திருந்தன. அடுத்து முக்கியமானது, நம்முடைய உடலை பொறுத்தவரை நம்முடைய முகம். முகத்தின் மூலம்தான் பெரும்பாலான உணர்வுகளை நாம் வெளிப்படுத்துகிறோம். அதிலும் குறிப்பாக புருவம் என்பது முக்கியமான ஒன்று. மற்ற எந்த விலங்குக்குமே புருவம் கிடையாது. நீங்கள் சிம்பன்சிகளை பார்த்தால் அவற்றிற்கு புருவம் இருப்பதை பார்க்க முடியாது. காரணம், சிம்பன்சிகளுக்கு 450 கிராம் தான் மூளை இருக்கிறது. மனிதனுக்கு 1400 கிராம் மூளை இருக்கிறது, 3 மடங்கு மூளை. நம்முடைய கண்களுக்கு மேல் இன்னொரு தலை இருக்கிறது, முகம் இருக்கிறது. அந்த அளவிற்கு பெரிய மூளை பகுதி இருக்கிறது. இந்த இரண்டையும் பிரித்து காட்டுவதற்காகத்தான் இந்த புருவம் ஏற்பட்டது. புருவத்திற்கு பிரித்து காட்டுவது ஒன்று மட்டுமே வேலை இல்லை. நிறைய பேர் நினைப்பதைப் போல புருவம் என்பது அழகுக்கான ஒரு சாதனம் அல்ல, மாறாக தகவல் தொடர்பையும் அது தெரிவிக்கிறது. நீங்கள் புருவத்தை பார்த்தால் 2 புருவங்களும் ஒருவருக்கு இணைந்திருந்து மோனோப்ரோ என்று பெயர். யாருக்காவது 2 புருவங்களும் இணைந்திருந்தால் அவர்கள் ஆதிக்க மனப்பான்மை உடையவர்கள். அடுத்தவர்கள் எல்லோரும் தங்கள் சொற்படி கேட்க வேண்டும் என்று விரும்புவார்கள் என்று பொருள். ஒரு காலத்தில் இங்கிலாந்தில் மோனோப்ரோ இருக்கிற பெண்களை ஆண்கள் மணந்து கொள்ள மாட்டார்கள். ஆக 2 புருவங்களும் சேர்ந்தால் அது ஆதிக்கத்தன்மை. இந்த புருவத்தை குறுக்கி பார்த்தால் ஏதோ தீவிரமாக பார்க்கிறார் என்று பொருள். ஒருவர் 2 புருவங்களையும் குறுக்கி ஒருவரை நேராக பார்த்தால் அவர் தவறு செய்தாரோ என்று பொருள். இந்த புருவத்தை மேலே தூக்கினால் வியப்பு என்று பொருள். கீழே குறுக்கினால் சரியாக தெரியவில்லை, அதனால் உற்று பார்க்கிறார் என்று பொருள். இந்த புருவத்தை மேலே கீழே இப்படி இறக்கி கொண்டே இருந்தால் தலைவலி விளம்பரத்திற்கு அவர் போஸ் கொடுக்கிறார் என்று பொருள். ஒரே ஒரு முறை மட்டும் உயர்த்தி சிரிக்கிற மாதிரி காண்பித்தால் விசாரணை என்று பொருள். உயர்த்திவிட்டு வெகு நேரம் அப்படியே பார்த்தால் வியப்பு என்று பொருள். புருவத்தை கீழே தாழ்த்தினால் பயம் என்று பொருள், தாழ்வு மனப்பான்மை என்று பொருள். இத்தனை பொருள்களையுமே புருவம் நமக்கு உணர்த்துகிறது. நம்முடைய உடலிலேயே நரைக்காத ஒரு முடி இருக்கிறது, அது இந்த கண்களுடைய இமைகளில் இருக்கிற அந்த முடிதான். அதுதான் கடைசி வரை நரைப்பது இல்லை, மற்ற எல்லா முடிகளும் நரைக்கும் என்பதை உணர வேண்டும். அந்த புருவத்திற்கு அடுத்ததாக கண்கள். கண்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அதனால்தான் சிங்கர் குறிப்பிட்டார், ஒருவருடைய ஆன்மாவை பார்க்க உதவுகிற ஜன்னல்கள் என்று குறிப்பிடுகிறார். ஒருவருடைய விழிகளை பார்த்தே
அவர்கள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்று. நம்முடைய விழி இருப்பது ஒரு அங்குலம்தான். ஆண்களுடைய விழிகளை விட பெண்களுடைய விழிகள் சின்னவை. ஆனால் அதில் இருக்கிற வெண்மை பகுதி அதிகம். அதனால் அது கவர்ச்சியாக இருக்கிறது. ஆண்களுடைய பார்வைக்கும் பெண்களுடைய பார்வைக்கும் இருக்கிற மிக முக்கியமான வேறுபாடே, ஆண்களுடைய பார்வை என்பது பைனாகுலர் பார்வை, பெண்களுடைய பார்வை என்பது பெரிஃபெரல் பார்வை. பைனாகுலர் பார்வை ஏன் ஏற்பட்டது என்பதற்கு பரிணாம வளர்ச்சியோடு தொடர்பு இருக்கிறது. ஆண்கள் வேட்டையாடுகிறவர்கள். வேட்டையாடுகிற போது விலங்குகளை உற்று நோக்குவதற்காக நேரடியாக அவர்கள் பார்ப்பதை தங்களுடைய பழக்கமாக கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு நேர்கோட்டு பார்வை மட்டுமே சாத்தியமானது. ஆனால் பெண்கள் பழங்களை பறிப்பவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஒரு புதரிலே பழம் பறிக்கிற போது பக்கவாட்டிலே இருக்கிற பழங்களும் படுத்திருந்தால் அவற்றையும் பறித்து தன்னுடைய ஆடையிலே வைத்துக் கொள்வார்கள். இப்படி தொடங்கிய காரணத்தால் பெண்களுக்கு பெரிஃபெரல் பார்வை, மாமிச பட்சணி அனைத்துக்குமே நேர்கோட்டு பார்வை, பைனாகுலர் விஷன். ஹெர்பிவோரஸ் விலங்குகள் அத்தனைக்குமே பக்கவாட்டு பார்வை. அதனால்தான் பெண்களின் விழிகளை மான்விழி என்று சொல்லலாம், பக்கவாட்டு பார்வை இருப்பதால். இந்த பழங்களை பறிப்பதற்கு பொறுமையாக அவர்கள் தேடி 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவர்கள் அதை தேடி கொண்டு வர வேண்டும், கிழங்குகளை தேடி கொண்டு வர வேண்டும். ஆரம்ப காலத்தில் அப்படித்தான் ஆதி சமுதாயம் இருந்தது. அந்த பொறுமையைத்தான் இப்போதும் கடைகளில் துணி எடுக்கிற போது பெண்கள் கையாளுகிறார்கள். அங்கிருந்து தான் இந்த பொறுமை வந்தது. எனவே இப்போது அவர்கள் தாமதம் செய்கிறார்கள் என்று கோபித்துக் கொள்வதில் பயனில்லை. இது பரிணாம வளர்ச்சியோடு தொடர்புடையது. ஆணோ உடனடியாக வேட்டையாட விரும்புவன், பெண்ணோ நிதானமாக படங்களாக பார்த்து எச்சரிக்கையாக பொறுக்கி மிச்சம் பிடிக்க விரும்புவன். ஆக இந்த பார்வையை பொறுத்தவரை ஒரு ஆணுடைய பார்வை பெண்ணுடைய பார்வைக்கும் இருக்கிற வித்தியாசம் நேர்கோட்டு பாதை பக்கவாட்டு பார்வை மட்டுமல்ல, ஆண்களுடைய விழிகள் சற்று அகலமானவை, பெண்களுடைய விழிகள் சற்று சின்னவை. ஆனால் அவற்றில் வெண்மை பகுதி அதிகமாக இருக்கிறது. 3 விதமான பார்வைகளை ஒருவர் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் ஒருவரை பார்க்கிற போது அதிகார பார்வை பார்க்கலாம். அவருடைய கண்ணை மட்டும் நீங்கள் உற்று ஒரு நிமிடம் பார்த்தால் அவர் மிரண்டு போவார். நாம் ஏதோ தவறு செய்திருக்கிறோம் போல என்று நினைப்பார். நீங்கள் எதுவுமே பேச வேண்டியதில்லை. ஒருவர் தவறு செய்தால் அவருடைய கண்களுக்கு கீழே உள்ள இந்த பகுதியை மட்டும் நீங்கள் பார்த்தால் அதற்கு பெயர் பவர் கேஸ் என்று பெயர், அதிகார பார்வை. அடுத்ததாக பிஸ்னஸ் பார்வை என்று உண்டு, வர்த்தக பார்வை. அது இதுவரை பார்ப்பது. இதுவரை பார்ப்பது என்பது இன்டிமேட் கேஸ் என்று பெயர். அதை தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் பார்க்க முடியும். மற்ற எல்லோரிடமே இந்த முகத்தோடு நம்முடைய பார்வையை நிறுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய கண்களில் உள்ள கண் பாவை, பியூப்பில் என்கிற பகுதி, ஆர்வம் ஏற்பட்டால், ஆசை ஏற்பட்டால், விருப்பம் ஏற்பட்டால் விரிவடைகிறது. டைலேஷன் ஆஃப் பியூப்பிள். நீங்கள் ஒருவர் மீது ஆர்வம் ஏற்பட்டால் அவரை பார்க்கிற போது அவருடைய கண்களுடைய பாவை விரிவடைந்து விடும். அதை பார்த்த ஆர்வம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதனால்தான் விளம்பரங்களில் செயற்கையாக கண்களில் சில திரவங்களை போட்டு கண்ணுடைய பாவை விரிவடைந்த மாதிரி புகைப்படங்கள் எடுத்து வெளியிடுகிறார்கள். சாதாரணமான பார்வை உள்ளவர்களை நீங்கள் புகைப்படம் எடுத்து போட்டால் ஒருவர் கூட அந்த பொருளை வாங்க மாட்டார். அவர்களுடைய கண்களே ஆர்வத்தினால் விரிவடைந்து இருப்பதை பார்த்தால் மக்கள் வாங்குவார்கள் என்று. பழங்காலத்திலே பொதுமகளிர் எல்லாம் வீதியிலே நிற்கிற போது தங்கள் கண்களில் பெலோடானா என்கிற மருந்தை போட்டு பாவையை விரிவடைய செய்து ஆண்களை கவர்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கண்களுடைய பாவை விரிவடைவதில் தான் ஒருவருக்கு நம் மீது ஈர்ப்பு இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளலாம். பார்வையை ஆர்வத்திற்கு பயன்படுத்துகிறோம், பயத்தை வெளிப்படுத்த பயன்படுத்துகிறோம், கோபத்தை வெளிப்படுத்த பயன்படுத்துகிறோம், வெறுப்பை பயன்படுத்துகிறோம், அதே போல அருவருப்பை வெளிப்படுத்தவும் நாம் பயன்படுத்துகிறோம். இத்தனைக்கும் நம்முடைய கண்கள் உதவுகின்றன. யாராவது கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டு சீட்டு விளையாடினால் அவர்களோடு சீட்டு விளையாடாதீர்கள். ஏனென்றால் கருப்பு கண்ணாடி அணியாமல் விளையாடுபவர்கள் நல்ல சீட்டு கிடைத்தால் அவருடைய பாவை விரிவடைவதன் மூலம் வெளிப்படுத்தி விடுவார்கள். நீங்கள் எச்சரிக்கை அடைந்து விடுவீர்கள். கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தால் அவர்கள்
பாவை விரிவடைவதை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவர்களுக்கு மகிழ்ச்சியா சந்தோஷமா என்று தெரியாது. சீட்டு விளையாட்டத்தில் தோற்று போய்விடுவீர்கள் என்பது ஒரு பொதுவான ஒரு விஷயம். ஆக விழிகளில் நாம் பல தகவல்களை தெரிவிக்கிறோம். ஒருவரை நேருக்கு நேர் பார்த்து பேசுவது என்பது தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. குற்றம் செய்தவர்கள் யாருமே நேருக்கு நேர் பார்த்து பேசுவது இல்லை. அவர்கள் கண்களை தாழ்த்தி பேசுவார்கள். கண்களை பக்கவாட்டிலே சில பேர் பார்த்து கொண்டு பேசுவது உங்களுக்கு பயப்படுகிறேன் என்பதை சொல்லுகிற ஒரு பாசாங்க, உண்மை அல்ல. சில பேர் ஏதாவது தவறு செய்து ஏன் செய்தீர்கள் என்றால் இப்படி பக்கவாட்டில் பார்ப்பார்கள். அது ஒரு பாசாங்கு. கண்களை மேலே பார்ப்பது என்பது எதையோ ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக, மறந்து போய்விட்டோம் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக வருவது. கண்களை அகல விரிப்பது களங்கமில்லை என்பதை உணர்த்துவதற்காக. இத்தனையும் நம்முடைய கண்களின் மூலம் உணரலாம். ஒரு கூட்டத்திலே சென்றால் அனைவரையும் பார்த்து அவர்கள் கண்களை சந்தித்து பேசுபவன் தான் சிறந்த பேச்சாளனாக இருக்க முடியும். இங்கே தொகுப்புரை வழங்குகிறவர் என்னை பார்த்து கேட்டார், ஒரு நல்ல உரை எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டார். ஒரு நல்ல உரையை நிகழ்த்துவதற்கு என்ன புத்தகம் படிக்க வேண்டும் என்று கேட்டார். நான் சொன்னேன், ஒரு நல்ல உரையை நிகழ்த்த வேண்டும் என்றால் நீங்கள் சரித்திரம் படித்திருக்க வேண்டும், நீங்கள் இலக்கியம் படித்திருக்க வேண்டும், நீங்கள் விஞ்ஞானம் படித்திருக்க வேண்டும், நீங்கள் மானுடவியல் படித்திருக்க வேண்டும், நீங்கள் சமூகியல் படித்திருக்க வேண்டும், நீங்கள் தத்துவம் படித்திருக்க வேண்டும், நீங்கள் மனையியல் படித்திருக்க வேண்டும், நீங்கள் கணிதம் படித்திருக்க வேண்டும், நீங்கள் இயற்பியல் படித்திருக்க வேண்டும், உயிரியல் படித்திருக்க வேண்டும். இத்தனையும் படித்தால்தான் வருகிற வாசகர்கள் நேயர்களில் ஒவ்வொருவருக்கும் தொடர்புடைய ஏதாவது ஒன்றை உங்கள் பேச்சின் முடிவில் நீங்கள் சொல்லி இருப்பீர்கள் என்று குறிப்பிட்டேன். அதைப்போல நாம் நம்முடைய விழிகளில் எதை வெளிப்படுத்துகிறோம் என்பதை சூழல் தீர்மானிப்பது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்திலே இருப்பது தீர்மானிக்கிறது. நாம் ஒரு மேடையிலே பேசுகிற போது பார்வையாளர்கள் அனைவரையும், கேட்பவர்கள் அனைவரையும் பார்த்து பேச வேண்டும். ஒரு நேர்காணலுக்கு சென்றால் எனக்கு தெரிந்து மிகச்சிறந்த முறையிலே படித்தவர்கள், பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள் அதிக மதிப்பெண் பெறாமல் போனது உண்டு. அதற்கு காரணம் அவர்கள் அந்த தேர்வு நடத்தவருடைய விழிகளை பார்த்து பேசுவதில்லை. இன்னொன்று, யார் கேள்வி கேட்கிறார்களோ அவர்கள் விழிகளை மட்டும் பார்த்து பேசுவார்கள், எல்லோருடைய விழிகளையும் பார்த்து பேசுவதில்லை. நீங்கள் சிறந்த முறையில் நேர்முக தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த 4 பேரையும் மாற்றி மாற்றி பார்க்க வேண்டும். மோட்டு வலையை பார்த்து கொண்டு பதில் சொல்வதோ தரையை பார்த்து பதில் சொல்வதோ தன்னம்பிக்கையற்ற செயலாகிவிடும். ஆகவே கண்களின் மூலம் நாம் தன்னம்பிக்கையை உணர்த்துகிறோம். அடுத்தவர்களை நேரடியாக சந்திக்கிற போது மதிப்பீட்டை உணர்த்துகிறோம். ஒருவரை நேரடியாக பார்க்கிற போது அவர்களுக்கும் இதிலே ஈடுபாடு இருக்கிறது. ஒருவர் பேசுகிற போது நாம் கவனிக்க வேண்டும். நாம் பேசுகிற போது கண்ணாடி அணிவதும் கவனிக்கிற போது அதை கழற்றுவதும் நன்றாக கவனிக்கிறோம் என்பதற்கான பொருள். நீங்கள் பார்க்கலாம், பல பேர் கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் பேசும்போது கண்ணாடி அணிவார்கள், கவனிக்கிற போது கண்ணாடியை கழற்றுவார்கள், தீவிரமாக கவனிக்கிறார்கள் என்பது ஒரு பொருள். இப்படி பார்வையின் மூலமும் விழிகளின் மூலமும் பல்வேறு உணர்வுகளை நாம் உணர்த்தி கொண்டு இருக்கிறோம். அடுத்ததாக முக்கியமானது, கண்களுக்கு அடுத்தது மூக்கு. மூக்கை நாம் பெரும்பாலும் அதிகமாக பயன்படுத்துவதில்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மூக்கு ஒரு முக்கியமான ஒன்று. ஒருவருடைய உடல் வெளிப்படுத்துகிற வாசனை இருக்கிறதே, அது மேலை நாடுகளில் முக்கியமானதாக இருக்கிறது. யாராவது ஒரு துர்நாற்றத்தோடு இருந்தால் பகிரங்கமாக மக்கள் தெரிவித்து விடுவார்கள். நம் நாட்டில் அப்படி இருந்தாலும் சகித்து கொண்டு செல்வது வழக்கம். ஆனால் அவர்கள் லிஃப்ட் போன்றவற்றில் செல்லுகிற போது அவருடைய உடலிலிருந்து துர்நாற்றம் ஏற்படக்கூடாது. டயன் அக்கர்மேன் என்பவர் ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்சஸ் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் சிலர் தலைக்கு ஒரு நறுமண திரவியம், கைகளுக்கு ஒரு நறுமண திரவியம், கால்களுக்கு ஒரு நறுமண திரவியம் என்று பயன்படுத்துவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி மேலை நாட்டுகளில் தேர்ந்தெடுத்து நிறைய நறுமண திரவத்தை பயன்படுத்தி கடைசியில் மூக்கிற்கான இயல்பான அந்த வாசனை நுகர்வையே மழுங்கடித்து விடுவது உண்டு. ஆனால் மூக்கு என்பது முக்கியமான ஒன்று. ஏனென்றால் பரிணாம வளர்ச்சியை பொறுத்தவரை ஆண்களை விட பெண்களுடைய மூக்கு சின்னது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஆண்கள் வேட்டையாடுவதற்காக ஓடிய காரணத்தால் அதிக காற்றை சுவாசிக்க வேண்டியதாக இருந்ததால் அவருடைய மூக்கு சப்பையாகவும்
மூக்கு துவாரங்கள் பெரிதாகவும் இருந்தன. அடுத்தது முக்கியமானது, நம்முடைய மூக்கு ஒரு நாளைக்கு 500 கன அடி காற்றை உள்ளே இழுத்து பதப்படுத்தி வெளியே விடுகிறது. 500 கன அடி காற்றை அது உள்ளே இழுத்து வெளியே விடுகிறது. அடுத்தது முக்கியமானது, மூக்கு என்பது சுவாசத்துக்காக மட்டுமல்ல, அது வாசனைக்காகும். சில நேரங்களில் கண்களால் உணர முடியாதவற்றை, காதுகளால் கேட்க முடியாதவற்றை மூக்கினால் உணர்கிறோம். ஓர் அறையை திறக்கிறோம், திடீரென்று ஒரு துர்நாற்றம் வருகிறது. கண்களால் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் மூக்கினால் அதை கண்டுபிடிக்கலாம். எங்கேயோ எலி செத்து கிடக்கிறது என்பதை தெரிந்து கண்டுபிடித்து அதை நாம் அகற்றுகிறோம். ஆகவே மூக்கு முக்கியமான பங்கை வகிப்பது மட்டுமல்ல, நாம் சாப்பிடுகிற உணவு அழுகி போயிருக்கிறதா என்பதை கூட உணர்த்துவது மூக்கு தான். நம்முடைய உணவை நாம் சாப்பிடுகிற போது மூக்கை பிடித்து கொண்டு சாப்பிடத் தொடங்கினால் ஒரே மாதத்தில் 10 கிலோ எடை குறைந்து விடுவோம். ஏனென்றால் நாம் அதிகம் சாப்பிடுவதற்கு அதிலிருந்து வருகிற வாசனையும் ஒரு காரணம். நாம் காது கேளாதவர்களை பார்க்கிறோம், கண் தெரியாதவர்களை பார்க்கிறோம், முகர முடியாதவர்களும் இருக்கிறார்கள். அனோஸ்மியா என்று பேர். மூளையின் முன்பகுதி பாதிக்கப்பட்டால் நாம் வாசனையை நுகர முடியாத அளவிற்கு ஆகிவிடுவோம். அப்போது எந்த வாசனையும் தெரியாது. எந்த வாசனையும் தெரியாமல் இருப்பது என்பது ஆபத்தான ஒன்று. பொதுவாகவே மூக்கை பொறுத்தவரை ஒருவர் அடிக்கடி தேய்த்து கொண்டே இருந்தால் நாம் பேசுவதில் அவருக்கு சம்மதமில்லை என்று பொருள். ஏனென்றால் மூக்கின் மீது ஒருவர் விரலை வைத்து மூக்கின் மீது விரலை வைத்தால் ஆச்சரியம் என்பது வேறு. நாம் பேசுகிற போது ஒரு மூக்கை அடிக்கடி தொட்டால் அவருக்கு நாம் பேசுவதில் உடன்பாடு இல்லை, நம்பிக்கை இல்லை என்பது பொருள். நான் பெண்களுடைய மூக்கு சின்னது என்று சொன்னதும் இங்கே வந்திருக்கிற பெண்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் முகரும் சக்தி ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகம். ஒரு பரிசோதனை ஒன்றை செய்தார்கள். ஒரு 50 ஜோடிகளை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய குழந்தைகளை ஓர் அறையிலே வைத்துவிட்டு தகப்பன்களுடைய கண்களை கட்டி தங்களுடைய குழந்தைகளை தேர்ந்தெடுக்க சொன்னார்கள். வாசனையை வைத்துத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். தகப்பன்கள் போய் தேடிய போது 50% பேர் தப்பான குழந்தையை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். ஆனால் தாய்மார்களுடைய கண்களை கட்டி அந்த அறைக்குள் விட்டபோது அத்தனை பெண்களும் தன் குழந்தையைத்தான் தூக்கி மடியிலே வைத்தார்கள். அது மட்டுமல்ல, ஏன் ஒரு குழந்தை பெரும்பாலும் நீங்கள் பார்க்கலாம், குழந்தையை இடது பக்கம்தான் எல்லோரும் தூக்குவார்கள், வலது பக்கம் வைக்க மாட்டார்கள். இடது கை பழக்கம் உள்ளவர்கள் கூட இடது பக்கம்தான் வைப்பார்கள். காரணம், குழந்தை தாயின் கர்ப்பப்பையிலே இருக்கிற போது அந்த இதய துடிப்பை கேட்டு கேட்டு அந்த ஓசைக்கு பழக்கமாகி விடுகிறது. வெளியே வந்ததும் அது எப்போதெல்லாம் அழுகிறதோ அப்போது மறுபடியும் அந்த இதய துடிப்புக்கு அதை நாம் உட்படுத்தினால் அந்த குழந்தை கருப்பையில் இருப்பதை போல கதகதப்பை உணர்ந்து தூங்கிவிடுகிறது. அதனால்தான் ஆண்கள் கூட குழந்தைகளை தூங்க வைக்க வேண்டும் என்றால் இடது பக்கம் வைத்தால்தான் குழந்தை தூங்கும். எனவே தாயும் குழந்தையும் ஒளி என்கின்ற கண்ணுக்கு தெரியாத தொப்புள் கொடியால் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக பெண்கள் எளிதில் தங்களுடைய குழந்தைகளை, பெண்களுக்கு வாசனை உணர்வு அதிகம். உலகத்திலே ஒரு ஆய்வு நடத்தி ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்கள் ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். உடல் மொழியை புரிந்து கொள்வதில் ஆண்களை விட பெண்கள் சாமர்த்தியசாலிகள் என்று. அதனால்தான் வீட்டிற்கு ஒரு நபர் வந்தாலே ஆண்கள் நன்றாக படுகிற போது பெண்கள் சொல்வார்கள், அவர் மொழியே சரியில்லை, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள், அவர் பார்வையே சரியில்லை, அவர் ஏமாற்று பேர் வழியாக இருப்பார். இன்ட்யூஷன் என்பது ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் என்றல்ல. பெண்கள் சொற்களற்ற மொழியை எளிதில் கிரகித்துக் கொள்கிறார்கள், ஆண்களால் கிரகித்துக் கொள்ள முடிவதில்லை. ஆக கண்கள் பல நூதனமானவற்றை உணர்த்துகிறது. ஒருவரை பார்ப்பது ஆர்வம் என்று சொன்னால் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தால் அது முறைப்பது. ஒருவரை பார்க்க வேண்டும், சிறிது நேரம் அங்கே பார்வையை திருப்ப வேண்டும், அவர் பார்க்காத போது பார்க்க வேண்டும், இதுதான் விதி என்று சொல்லுகிறார். அதைத்தான் வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். யான் நோக்குங்கால் நிலன் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் என்று குறிப்பிடுகிறார். அதைத்தான் கண்ணதாசன் உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே என்று குறிப்பிடுகிறார். நான் பெண் பார்த்தேன், அவள் மண் பார்த்தாள் என்று ஒரு கவிதையும் இருக்கிறது. ஆக பார்வையின் மூலம் ஒருவருடைய விருப்பம் இருக்கிறதா? உதாரணமாக நீங்கள் ஒரு பொருளை விற்பதற்காக சென்றீர்கள் என்றால் கூட
நீங்கள் விற்பனையை நிகழ்த்துகிற போது அவருடைய கருவிழிகளில் இருக்கிற அந்த கண் பாவை விரிவடைந்தால் நீங்கள் எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் அவர் வாங்குவார், எவ்வளவு ரூபாய் சொன்னாலும் அவர் வாங்குவார். ஏனென்றால் அவருக்கு அந்த பொருளில் ஆர்வம் வந்துவிட்டது என்று பொருள். இது வர்த்தகத்துக்கும் பயன்படும், வாழ்க்கைக்கும் பயன்படும். கைகளுக்கு அடுத்ததாக முக்கியமான ஒரு பகுதி கால்கள். நம்முடைய நாட்டை பொறுத்தவரை எல்லோரும் கால் மீது கால் போட்டு அமர்ந்து விட முடியாது. மேலதிகாரியாக இருப்பவர் கால் மீது கால் போடுவார், அவருக்கு கீழ்ப்பணியாற்றுபவர் கால் மீது கால் போட முடியாது. கால் மீது கால் போடுவது என்பது ஒரு அதிகார மனப்பான்மையை உணர்த்துகிற ஒன்று. அதிலும் அமெரிக்காவிலே இருப்பவர்கள் கால் மீது கால் போடுவதற்கும் ஐரோப்பியர்கள் கால் மீது கால் போடுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. உதாரணமாக அமெரிக்காவிலே இருப்பவர்கள் நம்முடைய டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களைப் போல கால் மீது கால் போடுவார்கள். அதற்கு பெயர் ஃபிகர் 4 பொசிஷன் என்று பெயர். ஐரோப்பாவிலே இருக்கிறவர்கள் ஒரு கால் மீது இன்னொரு கால் போடுவார்கள். இந்த ஐரோப்பியர்கள் கால் போடுவதை அமெரிக்கர்கள் பெண்களைப் போல கால் போடுவது என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்தவரை இப்படி பர்பண்டிகுலராக ஃபிகர் 4 பொசிஷனில் உட்காருவது தான் சரி. அமெரிக்காவிலே இருக்கிற சில பேரை 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனிக்கு அனுப்பினார்கள். காரணம், அங்கே இருக்கிறவற்றை எல்லாம் அறிந்து வந்து தகவல் தர வேண்டும் என்று துப்பறிவதற்காக. அப்படி ஒற்று வேலைக்காக அனுப்பப்பட்டவர்கள் ஜெர்மன் மொழியை கற்றுக்கொண்டார்கள். ஜெர்மானியர்களைப் போல சாப்பிட ஆரம்பித்தார்கள், உடை அணிய ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்கள் ஐரோப்பியர்களைப் போல கால் மேல் கால் போடாமல் அமெரிக்கர்களைப் போல கால் மேல் கால் போட்டதால் மாட்டிக்கொண்டு உயிரை விட்டார்கள். எனவே கால் மேல் கால் போடுவது கூட சில நேரங்களில் உயிரை விடுவதற்கு காரணமாக இருக்கும் என்பதனால்தான் தமிழில் உயிரெழுத்துக்கு கால்கள் இல்லை. சிலவற்றில் உதாரணமாக மொழியை எடுத்துக்கொண்டால், நான் ஏற்கனவே சொன்னேன், மனிதன்தான் இறந்த காலத்திற்கும் சிந்திப்பான், எதிர்காலத்திற்கும் சிந்திப்பான். மற்ற விலங்குகள் எல்லாம் நிகழ்காலத்தில் தான் வாழ்கின்றன. மனிதன் மட்டும்தான் இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து என்ன ஆகும் என்று யோசிக்கிறான். எதிர்காலத்தை பற்றி மனிதன் அதிகம் யோசிக்கிறான். ஆனால் ஆங்கிலத்தில் எதிர்காலத்திற்கு என்று தனியான சொல் இல்லை. இறந்த காலத்திற்கு இருக்கிறது, நிகழ்காலத்திற்கு இருக்கிறது. கம், கேம். ஆனால் வில் கம் என்று தான் பயன்படுத்த வேண்டும். எதிர்காலத்திற்கு என்று தனியான சொல் இல்லை என்பது உண்மை. ஏனென்றால் எதிர்காலம் என்பது இல்லை. எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கு ஒன்றுமில்லை. எதிர்காலம் வந்தாலும் நிகழ்ந்த காலமாகத்தான் வரும், நாளை வந்தாலும் இன்றாகத்தான் வரும். ஆக மூக்கை பற்றி நாம் பார்த்தோம். காலை பற்றி சொல்லுகிற போது அமெரிக்கர்கள் எவ்வாறு காலை போடுவார்கள், ஐரோப்பியர்கள் எவ்வாறு காலை போடுவார்கள் என்பதில் இருக்கிற வித்தியாசத்தை நான் சொன்னேன். அதை போலவே கால் மீது கால் போட்டுக்கொண்டு ஒருவர் காலை ஆட்டிக்கொண்டே இருந்தால் அந்த இடம் பிரிக்கவில்லை என்று பொருள். இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் யாருமே இந்த இடத்தை விட்டு எழுந்து போக வேண்டும் என்கிற மாதிரி உட்காரவில்லை. யாராவது இருக்கையின் முன்னால் வந்து முழங்காலின் மீது கால் வைத்தால் அவர்கள் எழுந்து போக தயாராகிவிட்டார்கள், நீங்கள் பேச்சை முடித்து கொள்ளுங்கள் என்று பொருள். அதே நேரத்தில் நாம் பேசிக்கொண்டிருக்கிற போது, ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற போது நாற்காலிக்கு முன்னால் வந்தால் அவர்களுக்கு விருப்பம் அதிகமாகிவிட்டது, அவர்கள் அதை விரும்பி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள், நீங்கள் ரசனையோடு பேச ஆரம்பிக்கிறீர்கள் என்பது பொருள். இப்படி கால் மேல் கால் போடுவதில் கூட பல சொற்களற்ற மொழிகளின் மூலம் நாம் சிலவற்றை உணர்த்துகிறோம். அடுத்தது மனித உடலில் முக்கியமானது காது. நான் குறிப்பிட்டது போல 83% தகவல்கள் நம்முடைய மூளைக்கு கண்களின் மூலம்தான் செல்கின்றன. 7% தகவல்கள் தான் காதுகளின் மூலம் செல்கின்றன. ஆனால் காதுகள் இன்னும் முக்கியமானவையாக ஆனதற்கு காரணம், பல ஜீவராசிகள் கண்களை விட காதுகளை நம்புகின்றன. உதாரணமாக காடுகளில் வசிக்கிற போது வேறு ஏதாவது விலங்கினுடைய ஓசை கேட்டால் உடனடியாக அந்த சத்தத்தை வைத்துத்தான் இந்த தாவர உண்ணிகள் எச்சரிக்கை அடைகின்றன. குரங்குகளிலேயே எவரெட் குரங்கு என்கிற ஒன்று இருக்கிறது. அதுதான் தகவல் தொழில்நுட்பத்தில் மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. அது தகவல் பரிமாற்றம் எப்படி செய்கிறது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம், மார்ஷியல் கழுகு என்கிற ஒன்று இருக்கிறது. அது வானத்திலே பறந்து செல்லுகிற போது இந்த குரங்குகள் சின்ன வடிவத்தை சார்ந்த எவரெட் குரங்குகளை பார்த்தால் அப்படியே வந்து அலகினால் கொத்தி தூக்கி சென்று விடுகின்றன.
அதிலிருந்து தப்பிப்பதற்காக குரங்குகள் வருகிற போது இந்த தலைமை குரங்கு ஒரு ஓசையை செய்யும். உடனே எல்லா குரங்குகளும் புதருக்குள் சென்று தப்பிவிடும். அந்த கழுகால் கண்டுபிடிக்க முடியாது. அடர்ந்த புதர்களில் இருக்கிற அந்த குரங்குகளை அவற்றால் கண்டுபிடிக்க முடியாது. அதே நேரத்தில் பாம்பு வந்தால் வேறு ஒரு ஓசை செய்யும். புதரில் இருக்கிற குரங்குகள் எல்லாம் மரத்தில் ஏறிவிடும். அதை போலவே மாமிச பட்சணிகள் வந்தால் வேறு ஒரு ஓசை செய்யும். அந்த ஓசையை கேட்டு அந்த குரங்குகள் மரத்தில் ஏறிவிடும். அந்த ஓசை வந்தாலும் அது வேறு யாராவது ஓசை செய்கிறார்களோ என்கிற சந்தேகத்தில் தலைமை குரங்கு என்ன செய்கிறது என்பதை பார்த்து கொண்டுதான் அதற்கேற்றவாறு அடிபணியும். இதுதான் எவரெட் குரங்குகளில் உள்ள தகவல் பரிமாற்றத்தினுடைய தன்மை. காதுகள் மிகவும் முக்கியமானவை. மற்ற விலங்குகள் காதுகளை திருப்புவதை பார்க்கலாம். மான்கள் சத்தம் வருகிற திசையில் காதுகளை திருப்பும், மாடுகள் திருப்பும். ஆனால் மனிதனால் காதுகளை திருப்ப முடியாது. ஏனென்றால் காதுகளை நம்புவதை விட நாம் கண்களைத்தான் அதிகம் நம்புகிறோம். குரங்குகள் கூட அதிகம் கண்களைத்தான் நம்புகிறன. அதனால்தான் அவற்றிற்கு முகரும் திறன் அதிகம் இல்லை. மற்ற விலங்குகளுக்கு இருக்கிற ஒரு ஓநாயை எடுத்துக்கொண்டால் 2 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடிய ஒரு இரையை மோப்பம் பிடித்து கொண்டு அது போய் கண்டுபிடித்து விடும். நாய்களுக்கு நமக்கு இருப்பதைப் போல 200 மடங்கு முகருகிற செல்கள் அதிகமாக இருக்கின்றன. அதனால்தான் ஒரு முறை அது ஒரு வாசனையை முகர்ந்து விட்டால் அப்படியே ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறது. 10,000 வாசனைகளை ஒரு நாயால் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். அது எப்போதுமே நம்முடைய கட்டை விரலுக்கு அருகில், கால் கட்டை விரலுக்கு அருகில் இருக்கிற விரலைத்தான் வந்து முதலில் மோப்பம் பிடிக்கும். உடனே அது மூளையில் பதிவு செய்து கொள்கிறது, இது நம்முடைய எஜமானருக்கு வேண்டியவர் இல்லை என்று. ஆக அதை வைத்து கொண்டு அடுத்த முறை வந்தால் அது வாலாட்டுகிறது. இப்படித்தான் நாய்கள் மோப்ப சக்தியை வைத்து கண்டுபிடித்துக் கொள்கின்றன. ஆனால் மனிதர்களை பொறுத்தவரை கண்களின் மூலம்தான் அதிகம் வந்தாலும் காதுகளும் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. மனித காதுகள் 2 பேருடையது ஒரே மாதிரி இருப்பதில்லை. இரட்டை குழந்தைகளாக இருந்தால் கூட அந்த இரட்டையர்களுடைய காதுகள் ஒரே மாதிரி இருப்பதில்லை. எனவே தொடக்கத்தில் மனிதர்களை வேறுபடுத்த கைரேகைக்கு பதிலாக காது ரேகை பதிய வைக்கலாமா என்கிற யோசனை கூட இருந்தது. காதுகள் சக்தி இழக்கின்றன. நாம் பிறக்கிற போது ஒரு 5 வயது வரை 30,000 ஹெர்ட்ஸ் வரை ஒலியை கேட்க முடியும். பதின்ம பருவத்தில் 20,000 வரை கேட்க முடியும். ஆனால் 50 வயதுக்கு பிறகு 12,000 ஹெர்ட்ஸ் உள்ள ஒலியைத்தான் நம்மால் கேட்க முடியும். அதனால்தான் பல நேரங்களில் மற்றவர்கள் பேசுவது நமக்கு கேட்பதில்லை. ஆனால் இது எல்லா நிகழ்வுகளுக்கும் பொருந்தாது. ஏனென்றால் நாம் நமக்கு தேவையான ஒலியை வடிகட்டி எடுத்துக்கொள்ளுகிறோம். ஒருவர் சந்தைக்கு சென்றார், ஒருவர் கத்திரிக்காய் விற்கிறார், ஒருவர் வெண்டைக்காய் விற்கிறார், ஒருவர் புடலங்காய், ஒருவர் பொருள் விற்கிறார், ஒருவர் பவுடர் விற்கிறார். அப்போது சந்தைக்கு புதிதாக சென்ற அந்த சிறுவன் கேட்டான் தந்தையை பார்த்து, அப்பா இத்தனை விற்கிறார்களே, நமக்கு தேவையானதை எப்படி நாம் கண்டுபிடிப்பது? அந்த குரல் எப்படி நம்முடைய காதிலே கேட்கும்? நமக்கு எது விருப்பமானதோ அது நம்முடைய காதில் விழுந்து விடும், கவலைப்படாதே என்றார். அது எப்படி விழும் என்றார். கொஞ்சம் பார் என்று சொல்லி ஒரு காசை எடுத்து கீழே போட்டார். அந்த மண் தரையிலே காசு விழுவது எவ்வளவு சத்தம் என்று உங்களுக்கு தெரியும். மண் தரையிலே காசு விழுந்த சத்தத்தை கேட்டு ஒரு 10 பேர் தலையை திருப்பினார்கள். பார், அவர்களுக்கு தேவையானது கிடைத்ததால் அவர்கள் அதை கவனிக்கிறார்கள். அதே போல ஒரு இரவு விருந்தில் கணவன் யாருடன் பேசி கொண்டிருந்தாலும் அந்த ஒலிகள் மட்டும் மனைவியின் காதில் தவறாமல் விழுந்துவிடும் என்று தெரிவிக்கிறார்கள். இப்படி காதுகள் நமக்கு தேவையானதை வடிகட்டி எடுத்துக்கொள்ளுகிற ஆற்றல் உண்டவை. ஆனால் காதுகளை பொறுத்தவரை அவை ஒரே ஒரு முக்கியமானதை தெளிவுபடுத்துகிறது. நமக்கு பதற்றம் ஏற்பட்டால் காதுகள் சிவக்கும். நம்மிடம் யாராவது பேச வருகிறார், நாம் ஏதோ கேட்கிறோம், உடனே காதுகள் சிவந்தால் அது பதற்றம் என்று பொருள். ஒருவர் பேசுகிற போது அடிக்கடி காதின் மீது கை வைத்தால் பொய் சொல்கிறார் என்று அர்த்தம். குழந்தைகள் பேசுகிற போது அடிக்கடி வாயின் மீது கை வைத்தால் அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று அர்த்தம். திடீரென்று கை வாய்ப்பக்கம் போகிறது, ஆனால் நாம் வளர்ந்த காரணத்தால் அதை கன்னத்தை ஒட்டி அப்படியே ஏதோ அப்போதுதான் நீவி கொடுப்பதை போல செய்தோம் என்றால் நாம் பொய் சொல்வதை மறைக்க முயற்சி செய்கிறோம் என்று பொருள். இவையெல்லாம் பொய்யின் போது வெளிப்படுகிற இயல்புகள். கண்களை நேராக பார்க்காமல் இருப்பது ஒன்று, முகம் வியர்ப்பது ஒன்று, வாயை மூட நினைப்பது ஒன்று போன்றவற்றின் மூலம்
ஒருவர் பொய் சொல்கிறார் என்பதை நாம் எளிதில் கண்டுகொள்ளலாம். அடுத்ததாக முக்கியமானது உதடுகள். மனிதர்களுடைய உதடை போர்க்களம், உணர்ச்சிகளின் போர்க்களம் என்று குறிப்பிடுகிறார்கள். காரணம், இந்த வாய்தான் பேசுகிறது, கடிக்கிறது, இதுதான் முத்தமளிக்கிறது, இதுதான் சுவைக்கிறது, உறிஞ்சுகிறது. எண்ணற்ற உணர்வுகளை இந்த வாயின் மூலம் நாம் வெளிப்படுத்துகிறோம். எனவே இதை உணர்ச்சிகளின் போர்க்களம். வாயின் மூலம் நாம் சிலவற்றை உணர்த்துகிறோம், பேசாமலேயே உணர்த்துகிறோம். நாம் உதடுகளை பிதுக்கினால் நன்றாக இல்லை என்று பொருள், பிதுக்கினால் தோல்வி என்று பொருள், உதடுகளை குவித்தால் ஆர்வம் என்று பொருள், அந்த உதடுகளை கடித்தால் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று பொருள். உதடுகளின் மீது விரலை வைத்தால் அமைதியாக இரு என்று பொருள். இவை அனைத்துமே உதடுகளின் மூலம் நாம் சொல்லுகிறோம். ஒரு அவையிலே ஒருவர் உதடுகளின் மீது கை வைத்தால் அமைதியாக இருக்க சொல்லுகிறார் என்று பொருள். இவை அத்தனை உணர்வுகளையும் உதடின் மூலம் வெளிப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் உதடுகளுக்கு சிவப்பு சாயம் பூசி அழகுபடுத்துவது மேலை நாடுகளில் பழக்கத்தில் இருந்தபோது 17ஆம் நூற்றாண்டில் பெண்கள் லிப்ஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது என்று இங்கிலாந்தில் தடை விதிக்கப்பட்டது. ஏனென்றால் அழகான உதடுகளை பார்த்து நாங்கள் திருமணத்தில் ஏமாந்து விடுகிறோம் என்று வழக்கு தொடுத்து அவ்வாறு ஒரு தடை ஆணையை பெற்றார்கள். அதை போலவே 2ஆம் உலகப் போரின் போது சிவப்பு சாயம் பயன்படுத்தப்பட்ட பெண்களுடைய புகைப்படங்களை சுவரொட்டிகளாக போடக்கூடாது, அதை பார்த்து ஆண்கள் போர்க்களத்திற்கு செல்லாமல் வீட்டிலேயே தங்கிவிடுவார்கள் என்றும் சொல்லப்பட்டது. இங்கிலாந்து ராணி எலிசபெத்தின் காலத்தில் பணக்காரர்கள் எல்லாம் அதிகம் இனிப்பு சாப்பிடுவார்கள். அதனால் அவர்களுடைய பற்கள் கருத்து போய்விடும். ஆகவே தங்களை மேட்டுக்குடியினராக காண்பித்து கொள்வதற்கு மற்றவர்களும் தங்களுடைய பற்களை செயற்கையாக கருப்பாக்கி கொண்டது உண்டு என்பது தெரிகிறது. இப்படி உதடுகளின் மூலம் தன்னுடைய அந்தஸ்தை கூட அதிகப்படுத்தி காண்பதற்கான முயற்சிகள் நடந்தது. இன்னொரு முக்கியமானது கன்னம். மனிதன் மட்டுமே நாணி சிவக்கிற கண்களை கொண்டிருக்கிறான் என்று மார்க் ட்வெயின் குறிப்பிடுகிறார். ஒரு காலகட்டத்தில் கன்னங்கள் சிவப்பதை வைத்து இந்த அடிமை வியாபாரத்திற்கு அதிக பணம் கொடுத்து வாங்கியவர்கள் உண்டு. ஒரு அடிமையை அழைத்து வந்தால் அந்த வாங்க வருகிறவருடைய முகத்தை பார்த்து அவள் கன்னம் சிவந்தால் அவளுக்கு அதிக விலை கொடுத்து வாங்கினார்கள். கன்னத்தின் மூலமும் நாம் பலவற்றை உணர்த்துகிறோம். கன்னம் சிவந்தால் நாணம், கண்கள் சிவந்தால் கோபம், காது சிவந்தால் பதற்றம், உதடு சிவந்தால் காமம், மூக்கு சிவந்தால் ஜலதோஷம். கன்னத்தின் மீது ஒருவர் கை வைத்து மேலாக பார்த்து கவனித்தால் ஆர்வத்துடன் கவனிக்கிறார் என்று பொருள். உள்ளங்கையை கன்னத்திலே வைத்தால் அது கவலை என்கிற பொருளை நம்முடைய நாட்டிலும், அது ஆர்வம் என்கிற பொருளை இங்கிலாந்திலும் தெரிவிக்கிறது. கன்னத்தின் மீது வட்டமாக கை வைத்து காண்பித்தால் அழகு என்கிற பொருள் கிரேக்கத்தில் இடம்பெற்றிருந்தது. கன்னத்தின் மீது ஒருவர் கை வைத்து தீவிரமாக பார்த்தால் அவர் நன்றாக கவனித்து கொண்டிருக்கிறார், ஆர்வமாக இருக்கிறார் என்று பொருள். கன்னத்தை கீழே தாழ்த்தினால் அவருக்கு விருப்பம் இல்லை என்ற பொருள். இத்தனை உணர்வுகளையும் கன்னம் வெளிப்படுத்துகிறது. அடுத்து முக்கியமான சொற்களற்ற மொழி தோரணை. ஒருவர் எப்படி நிற்கிறார் என்பதை வைத்து பலவற்றை தெரியப்படுத்துகிறார். ஒருவர் புதிதாக ஒரு கார் வாங்கியிருந்தால் அவர் முதலில் செய்வது தன்னுடைய ஒரு காலை எடுத்து அந்த காரின் மீது வைத்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்வது. காரணம், இது என்னுடைய கார் என்பதை அவர் தோரணையின் மூலம் வெளிப்படுத்துகிறார். இது நம்முடைய இடம் என்பதை நிற்கிற விதத்தில், நடக்கிற விதத்தில் நாம் தெரியப்படுத்துகிறோம். பொதுவாகவே இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை பேருமே ஒரே உயரம் இல்லை. ஆனால் உட்கார்ந்திருக்கிற போது இவர்கள் ஒரே உயரமாக தெரிவார்கள். ஏனென்றால் நம்முடைய முதுகு தண்டு ஆண்களுக்கு 28 அங்குலமும் பெண்களுக்கு 24 அங்குலமும் இருக்கிறது. அதனால் உட்காரும் போது எல்லோரும் ஒரே உயரத்தில் இருப்பார்கள். நம்முடைய உயரத்தை தீர்மானிப்பது கால்கள் தான். ஆகவே நின்று நிற்கிற போது தான் ஒருவர் உயரமாக தெரிவார்கள். அதனால்தான் பலர் குள்ளமாக இருக்கிற போது உட்கார்ந்து கொண்டே பேசுவதை கடைபிடிப்பது உண்டு. எழுந்து நின்றால் அவருடைய உயரம் தெரியும் என்பதற்காக. ஹிட்லர் போன்றவர்கள் ஒரு தந்திரத்தை கையாண்டார்கள். அவர்கள் பேசுகிற போது மேடையில் அவர்கள் மீது மட்டும்தான் ஒளி வெள்ளம் விழும், மற்ற யார் மீதும் விழாது. அவர்கள்
மக்களின் கவனம் முழுவதும் அவர்கள் மீது விழ வேண்டும் என்பதற்காகவும் தங்களை வாழ்வை காட்டிலும் பெரிதாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையின் காரணமாகவும் அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஒருவர் எப்படி நிற்கிறார் என்பதை பொறுத்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். விலங்குகளை பொறுத்தவரை எலி போன்றவை அல்லது கீரி போன்றவை வேறு ஏதாவது ஒரு விலங்கு தாக்க வந்தால் அது தன்னுடைய உடலை சிலிர்த்து கொண்டு நிற்பதை பார்க்கலாம். அவ்வாறு அது சிலிர்த்து கொண்டு நிற்பது தன்னுடைய உருவத்தை பெரிதாக காண்பித்து பயமுறுத்தி அந்த நொடியில் அங்கிருந்து தப்பி விடுவதற்காக தான். சின்ன எலியாக இருக்கிறதே என்று அதை பிடிக்க போன பூனை திடீரென்று அது ரோமத்தை எல்லாம் சிலிர்த்து கொண்டு நிற்பதை பார்த்து பயந்து ஒரு நிமிடம் நிற்கிற போது அது தப்பி ஓடிவிடும். அதை போலத்தான் மனிதனும் தன்னை இன்னும் உயரமாக காண்பித்துக் கொள்வதற்காக இடுப்பின் மீது கை வைத்து கொண்டு நிற்கிறான். அது கிட்டத்தட்ட தன்னுடைய முடிகளை எல்லாம் சிலிர்த்து கொண்டு நிற்கிற ஒரு எலியைப் போல ஒரு பூனையை போன்ற ஒரு தோற்றம்தான் என்பதை நாம் நினைவில் வைத்து கொண்டோம். நிற்கிற போது யார் ஒருவர் தன்னுடைய கைகளை பின்னால் கட்டுகிறார்களோ அவர்கள் அதிகார தோரணையை வெளிப்படுத்துகிறார்கள் என்று பொருள். அதை போலவே நிற்கிற போது கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு முழங்கையிலே ஒருத்தர் கைப்பிடித்து கொண்டிருந்தால் கோபத்தை கட்டுப்படுத்துகிறார் என்று பொருள். அடுத்தது மணிக்கட்டை ஒருவர் பிடித்து கொண்டிருந்தால் அவர் தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் அந்த சூழலை கொண்டு வர முயற்சி செய்கிறார் என்று பொருள். ஏனென்றால் கைகளின் மூலம் நாம் பலவற்றை உணர்த்து வருகிறோம். நம்முடைய கைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. நம்முடைய விரல்களை பற்றி நான் கூறுகிற போது ஒன்றை சொன்னேன். நம்முடைய விரல்கள் பயன்படத் தொடங்கிய போது மனித நாகரிகம் வளர்ந்தது என்று. மற்ற விலங்குகளுடைய கைகளுக்கும் நம்முடைய கைகளுக்கு இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான வேறுபாடு, நம்மிடம் இருப்பது அப்போசபிள் தம். நம்முடைய கட்டை விரலை எந்த விரலோடு வேண்டுமானால் சேர்க்கலாம். ஆனால் ஒரு சிம்பன்சியினுடைய விரலை அப்படி சேர்க்க முடியாது. அடுத்தது முக்கியமானது, கைகளில் நாம் கை குலுக்குகிற ஒரு பழக்கம். கை குலுக்குகிற பழக்கம் வந்ததே என் கையில் ஆயுதம் ஏதும் இல்லை என்று தெரிவிப்பதற்காக தான். தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். சில நேரங்களில் தொழுவதைப் போல கைகளுக்குள் ஆயுதம் வைத்திருப்பார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் திருவள்ளுவர் கூறுகிற கருத்து. அதன்படி பார்க்கிற போது கை குலுக்குவது என்பது பாதுகாப்புக்காக வந்த ஒன்று. கை குலுக்குவதிலேயே வெவ்வேறு விதம் இருக்கிறது. சில பேர் கை குலுக்குகிற போது தங்கள் கையை மேலே வைத்து கையை குலுக்குவார்கள். நீங்கள் எனக்கு கீழானவர் என்பதை அவர்கள் சொல்லுவார்கள். அது அதிகார கை குலுக்கல். சிலர் எப்போதுமே கையை கீழே வைத்துத்தான் தங்களுடைய கையை குலுக்குவார்கள். நான் பணிவாக இருக்கிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்கிறேன் என்பதுதான் அது அடங்குகிற கை குலுக்கல். சில பேர் கை குலுக்குகிற போது ஏதோ தொட்டுக்கொண்டு ஊறுகாயை போல கையை தொட்டுக்கொண்டு நடுவுகிற கை குலுக்களை தருவார்கள். அவர்கள் நம்பகத்தன்மை இல்லாதவர்கள். சில பேர் சுரத்தே இல்லாமல் கை குலுக்குவார்கள். அந்த கை குலுக்கல் அவர்களுக்கு ஆர்வமில்லை. அவர்களிடம் நாம் அதிக அளவில் எதையும் பரிமாற்றம் செய்ய முடியாது என்பதை உணர்த்துவது. சிலர் கைகளை பிடித்து திடமாக அதே நேரத்தில் அழுத்தமாக கை கொடுப்பார்கள். நேராக வைத்து கை கொடுப்பார்கள். அவர்கள் உங்களை சமமாக நடத்துகிறார்கள் என்பதும் பொருள். அடுத்தது, அவர்கள் நம்பகத்தன்மை உள்ளவர்கள் என்றும் பொருள். இரும்பு பிடியில் சிலர் கை கொடுக்குவார்கள். அவர்கள் ஆபத்தானவர்கள். அவர்களிடம் நாம் நெருங்க முடியாது. பல பேர் நேர்காணலில் போய் நேர்காணல் நடத்துவரிடம் இப்படி இரும்பு பிடி கை குலுக்களை கொடுத்து தன்னுடைய வேலை வாய்ப்பையை இழந்தும் இருக்கிறார்கள். ஏனென்றால் இரும்பு கையுடன் ஒருவர் கை குலுக்குவதை யாரும் விரும்புவது இல்லை. சமமாக கை குலுக்குவதை தான் விரும்புவார்கள். இன்னொன்று, கையுறை கை குலுக்கல் என்று உண்டு. நாம் ஒரு கையை நீட்டினால் சில பேர் 2 கைகளால் குலுக்குவார்கள். இது கையுறை கை குலுக்கல். யாராவது ஒரு நம் மீது கை வைத்து இப்படி குலுக்க நினைத்தால் உடனடியாக இன்னொரு கையால் அவருடைய மணிக்கட்டை பிடித்து விடுங்கள். நான் உனக்கு அடங்க மாட்டேன் என்பதை உணர்த்துவதை அது மறைமுகமாக தெரிவித்து விடும். அதனால் அவர் அமைதியாகி விடுவார். எனவே யாரும் தம்முடைய அதிகாரத்தை நம்மீது செலுத்துவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டிய அவசியமில்லை. கைகளின் மூலம் வேறு சில உணர்வுகளையும் நாம் தெரிவிக்கிறோம். உதாரணமாக, நாம் கையோடு கை வைத்திருப்பதை நேரடியாக நின்றால் பாதுகாப்பு இல்லாததை போன்ற ஒரு உணர்வு. பல பேர் கைகளை கோர்த்து கொண்டு வயிற்றுக்கு மேல் வைப்பார்கள். அது பாதுகாப்பு இல்லாததை உணர்த்துகிறது. பல பேர் கைகளை கட்டுவார்கள். கைகளை கட்டினாலே அவர்கள் பாதுகாப்பற்று உணர்கிறார்கள் என்று பொருள். நாம் பேச பேச அவர்கள்
அந்த கைகளை கட்டி கொண்டிருந்தவர்கள் அந்த கைகளை விளக்கினால் இப்போது அவர்கள் நம்மிடம் நம்பகத்தன்மை கொண்டவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பது பொருள். தொடக்கத்தில் கை கட்டியவர்கள் கடைசி வரை கை கட்டி கொண்டே இருந்தால் அவர்களிடம் பேசி பயனில்லை என்று பொருள். ஏனென்றால் பாதுகாப்பு உணர்வு, நாம் இந்த கைகளை குலுக்குகிற போது நம்மை அறியாமலேயே நாம் ஒரு விதமான பாதுகாப்பை உணர்கிறோம். அதனால்தான் குளிரில் நாம் கையை கட்டி கொண்டிருக்கிறோம். அதையே வேறொருவர் வருகிற போதும் நாம் பயன்படுத்துகிறோம். எனக்கு தெரிந்து நான் உங்களுக்கு சொல்லுகிற போது எல்லை பகுதியை சொன்னேன் அல்லவா, என் நண்பர் ஒருவர் அவருடைய மேலதிகாரியினுடைய அறைக்கு செல்வார். அவர் சொல்லுவார், எப்போது நான் என்னுடைய மேலதிகாரிக்கு அறைக்கு சென்றாலும் குளிரில் நடுங்குவேன், கைகளை கட்டிக்கொள்வேன். ஏன் என்றேன், அங்கே குளிர் சாதனத்தை மிகவும் குறைந்த வெப்பத்தில் வைத்திருப்பார்கள், 15, 16 என்று வைத்திருப்பார்கள். குளிர ஆரம்பித்துவிடும், ஆகவே கையை கட்டிக்கொண்டு நாங்கள் பதில் சொல்வோம் என்று. அப்போது அவரே சொன்னார், பயத்தால் நடுங்காவிட்டாலும் குளிராலாவது நடுங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு என்று. அது கைகளின் மூலம் பலவற்றை உணர்த்துகிறோம். அதே நேரத்தில் இந்த கட்டை விரல் மிகவும் முக்கியமான ஒன்று என்று நான் குறிப்பிட்டேன். இந்த கட்டை விரலின் காரணமாகத்தான் மனித இனம் கருவிகள் செய்ய முடிந்தது. இன்னொன்றையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் பேசுகிற போது மூளையில் செயல்படுகிற பகுதியும் கைகளால் உழைக்கிற போது செயல்படுகிற பகுதியும் ஒன்றுதான். எனவே மனிதன் உழைக்கத் தொடங்கிய போதுதான் பேச ஆரம்பித்தான். அதனால்தான் மற்ற விலங்குகள் உழைப்பதில்லை, பேசுவதும் இல்லை. மனிதன் உழைக்கிறான், அதனால் அவன் பேச ஆரம்பித்தான். உழைத்ததால் மூளை வளர்ந்தது என்பதை மனித குரங்கிலிருந்து மனிதனானதில் உழைப்பின் பங்கு என்று ஏங்கல்ஸ் ஒரு சிறு புத்தகம் எழுதியிருக்கிறார், அதிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதை பார்க்கிற போது விரலை உயர்த்தி காட்டுவது என்பது சவாலுக்காக சில நாடுகளில் கருதப்படுகிறது. ஆனால் ஜப்பான் போன்ற நாடுகளில் இப்படி காண்பித்தால் 5 என்று பொருள். கிரேக்கத்திலே ரோமாபுரியிலே நடந்த வீர விளையாட்டுகளின் போது, கிளாடியேட்டர் என்கிற அந்த விளையாட்டின் போது ஒருவன் வீழ்ச்சி அடைந்தால் கையை இப்படி உயர்த்தினால் அவனை கொன்றுவிடு என்று பொருள். இப்படி விட்டால் அவனை நீ உயிர் போக விட்டுவிடு என்று பொருள். ஆகவே கைகளை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் என்பது கூட ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு பொருள் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். தோரணைக்கு பிறகு முக்கியமானது சைகைகள். அந்த சைகைகளின் மூலம், உதாரணமாக நம்முடைய சைகைகள் நாம் பேசுவதற்கு துணை போகின்றன. ஒருவர் நேராக நின்று கொண்டு எவ்வளவு சுவையாக பேசிக் கொண்டிருந்தாலும் யாரும் ரசிக்க மாட்டார்கள். ஒரு பெரிய காடு என்றால் ஒரு பெரிய காடு என்று சொன்னால்தான் ரசிக்க முடியும். ஒரு பறவை என்றால் பறந்து செல்வதைப் போல செய்தால்தான் ரசிக்க முடியும். அதை போல சைகைகள் பேச்சுக்கு துணை புரிகின்றன, உதவி புரிகின்றன. சைகை இல்லாமல் ஒரு மனிதனால் ஒருபோதும் பேச முடியாது. அவன் பேசுகிற அத்தனை பேச்சிலும் அவனையும் அறியாமல் சைகைகள் வருகின்றன. அதே நேரத்தில் யார் அதிகமான சைகைகளை செய்கிறார்களோ அவர்களை மக்கள் விரும்புவதில்லை. மிகச்சிறந்த பேச்சாளர்கள் நாடகம் நிகழ்த்துவது போல செய்வது இல்லை, அவர்கள் அளவாக சைகைகளை பயன்படுத்துகிறார்கள். தேவையான இடத்தில் குரலை ஏற்ற இறக்கங்களோடு பயன்படுத்துகிறார். சகல நேரமும் உச்சஸ்தாயில் பேசிக் கொண்டிருப்பவருடைய பேச்சு எடுபடுவதில்லை. புரட்சியை கிளப்ப வேண்டும் என்று பேசியவர்கள் கூட தேவையான இடத்தில் மட்டுமே குரலை உயர்த்தினார்கள். மக்களிடையே மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் கூட தேவையான இடத்திலே பயன்படுத்தினார்கள். ஏனென்றால் அவர்களுடைய சைகைகளை அந்த பேச்சுக்கு துணையாக அழைத்து கொண்டார்கள். அதனால்தான் பேசுகிற போது மிகச்சிறந்த பேச்சாளர்கள் கூட ரெட்டாரிக் என்று சொல்லப்படுகிற அரிஸ்டாட்டில் எழுதிய புத்தகத்தில் வருவதைப் போல நியாயமான வாதங்களை முன்வைத்த போது அழகான சொல்லாட்சியோடும் சரியான அங்காசைவுகளோடும் பேச ஆரம்பித்தார்கள். டெமஸ்தனிஸ் மிகச்சிறந்த பேச்சாளராக வருவதற்கு முன்னால் அதிகமாக பேச முடியாதவராக இருந்தார். அவர் குரலிலே தடுமாற்றம் ஏற்படும், அவர் திக்கி திணறி பேசுவார், அவருடைய வாதங்கள் எடுபடவில்லை. அப்போது அவர் எல்லாவற்றிலும் தோல்வியடைந்து வீட்டுக்கு வந்து சோர்வின் காரணமாக இனி நான் சிறந்த பேச்சாளனாக ஆவேன் என்று சொல்லி பாதி தலையை மழுங்க சிரைத்து கொண்டார். அவருடைய பாதாள அறைக்கு சென்றார். கண்ணாடியின் முன்னால் நின்று பேசுவார். முகபாவங்களை, உடல் அசைவுகளை வடிவமைத்து கொண்டார். வெளியே தலை காட்டக்கூடாது என்று பாதி சிரைத்து கொண்ட அவர் புத்தகங்களை முடி வளரும் வரை படிக்க ஆரம்பித்தார். படித்து படித்து அறிவை வளர்த்து கொண்டார். கடற்கரைக்கு சென்றார். கூழாங்கற்களை எல்லாம் வாயிலே அடக்கி கொண்டு கடற்கரையிலே நடந்து நடந்து பேசி தான் திக்குவதிலிருந்து விடுபட்டார். மலையிலே ஏறி வேகமாக பேசி
ஒரே வாக்கியத்தை 5 நிமிடம் 6 நிமிடம் மூச்சு விடாமல் பேசுவதற்கான பயிற்சியை பெற்றார். கடல் அலைகளின் பக்கத்திலே பேசி அந்த அலைகளை விட உரக்க பேசும் ஆற்றலை பெற்றார். இத்தனையும் பெற்ற பிறகு அவர் சென்று வாதாடிய போது ஒரு வழக்கில் கூட அவர் தோல்வி அடையவில்லை. ஏனென்றால் பேச்சு என்பது வெறும் சொற்கள் அல்ல, அது உடல் மொழியும் தாண்டியது, குரலின் ஏற்ற இறக்கங்களையும் தாண்டியது. எனவே நாம் பேச்சின் சூட்சுமத்தை அறிந்து கொள்வதற்காக குரல் மொழியை புரிந்து கொள்ள வேண்டும். பாபர் அரசவையிலே வீற்றிருக்கிறார். எல்லா சிப்பாய்களும் வரிசையாக வந்து உணவுப் பொருட்களையும் பணத்தையும் வாங்கி கொண்டு செல்கிறார்கள். ஒரே ஒரு சிப்பாய் மட்டும் வந்து நின்று கம்பீரமாக அந்த உணவுப் பொருளை வாங்குவதை பார்த்து மந்திரியிடம் சொன்னார், இவன் ஆபத்தானவன், இவனை கைது செய் என்று. மந்திரி சொன்னார், நாம் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் வைத்திருக்கிறோம், இந்த ஆப்கான் சிப்பாயியா நமக்கு தொல்லை கொடுக்கப் போகிறார் என்று. அந்த சிப்பாய் தான் தொல்லை கொடுத்தான். அவன்தான் ஷேர்கான் என்கிற ஷேர்ஷா ஆனான். ஏனென்றால் நம்மையும் அறியாமல் நம்முடைய கம்பீரம் உடல் மொழியில் வெளிப்படும். யாரெல்லாம் தன்னை அறியாமல் ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறார்களோ அவர்கள் தங்களை அறியாமல் உடலை தோரணையின் போது குறுக்கிக் கொள்வார்கள். நாம் அப்படி குறுக்கிக் கொள்வதை விரும்புகிறோம். அதனால்தான் எல்லா 5 நட்சத்திர ஹோட்டலிலும் 6 அடி 3 அங்குலம் உள்ளவர்கள் தான் நம்முடைய கதவை திறந்து விடுவார்கள். காரணம், அவ்வளவு உயரமானவர்கள் பணிவாக கதவை திறந்து விடுவதை பார்த்து நமக்குள் ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஆனால் பொதுவாகவே நேராக நிற்கிறவர்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாகும். ஒரு நேர்முக தேர்வுக்கு செல்வதற்கு முன்னால் 5 நிமிடம் நீங்கள் நேராக நின்றால் உங்கள் உடம்பிலே சுரக்கக்கூடிய நல்ல ஹார்மோன்கள் அதிகமாக சுரந்து அட்ரினலின், கார்டிசால் போன்றவை குறைவாக சுரந்து உங்கள் உடலில் தன்னம்பிக்கை ஏற்படும். நீங்கள் அந்த அறையிலே சென்று பேசுகிற போது உங்களை அறியாமல் ஆழ்மனத்திலிருந்து சொற்கள் வெளியே வந்துவிடும். நீங்கள் சிறப்பாக நேர்காணலை நடத்தி கொண்டு வெற்றியோடு திரும்பி வர முடியும். எனவே சொற்களற்ற மொழி சொற்களை துணைக்கு அழைப்பதோடு மட்டுமில்லாமல் அதற்கு உருவம் கொடுக்கின்றன, உந்துதல் கொடுக்கின்றன, ஆதிக்கம் கொடுக்கின்றன, சக்தி கொடுக்கின்றன. ஒரு மனிதர் பேசுவதை வைத்து மட்டும் எடை போடாதீர்கள். உடல் மொழியை இன்றிலிருந்து உற்று கவனியுங்கள். அவர்கள் சொல்லாத பலவற்றை உடல் மொழியின் மூலம் சொல்லுகிறார்கள். அதன் மூலம் அவர்களிடம் எப்படி நடந்து கொள்வது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.